அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் குரூப் 2 ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்றத டெஃபினட்டா நம்புறேன். ஓகே, இன்னைக்கு எல்லாரும் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா, தமிழ் ஸ்கூல் புக்ஸ் ரிலேட்டடா புது புக், பழைய புக், அந்த 2003 எடிஷன், சரிங்களா? ஒவ்வொரு ஸ்டாண்டர்டா தினமும் நம்ம படிக்க போறோம், சரிங்களா? எல்லாருமே படிச்ச ஒரு விஷயம் தான். அதை எப்படி ஸ்பீடா ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு தான் பார்க்க போறோம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்த குரூப் 2 ப்ரிப்பரேஷன் நிறைய பேர் இன்னும் ஸ்டார்ட் பண்ணாமலே இருக்கீங்க. ஓகே, எந்த புக் படிக்கலாம்? பழமொழி 400 புக் படிக்கலாமா, இல்லை நார்மலாக நம்ம என்னது வெளியிலேருந்து படிக்கலாமா, இல்லை வெளியில் படித்தா என்ன சோர்ஸ் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ளே நிறைய குழப்பங்கள் இருக்குது, சரிங்களா? அந்த குழப்பத்துக்கான பதில் உங்ககிட்ட மட்டும் இல்லை, யாருக்கிட்டையுமே இல்லை, டிஎன்பிசிக்கிட்டே இல்லை. ஓகே, ஏன்னா அந்த அந்த குழப்பத்துக்கான கேள்வியை உருவாக்குனது டிஎன்பிசி. ஓகே, அதுக்கான பதிலும் அவங்க கொடுத்தாதான் இந்த புக்ஸ்லேருந்து எடுக்கிறோம், இந்த புக்ஸ்லேருந்து நாங்கள் கொஸ்டின்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை தெளிவாக சொல்லாத வரைக்கும் நம்மக்கிட்ட இருக்கிற ஒரே சோர்ஸ் என்ன அப்படின்னு சொன்னால் ஸ்கூல் புக்ஸ் மட்டும்தான், சரிங்களா? சார் நான் எக்ஸஸாக படிக்கலாமா, எக்ஸஸாக வெளியில் போய் படிக்கலாமா? லாஸ்ட் டைம் பழமொழி 400லேருந்து ஒரு கொஸ்டின் வந்துச்சு. இப்போ எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா 400 பழமொழி 400 படிக்கிறாங்க. தப்பு இல்லை, ஆனால் அது அந்த பவுண்டரிக்குள்ளே தான் இருக்கா அப்படின்னு ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும், சரிங்களா? இப்போ திருக்குறள் அப்படின்னு சிலபஸில் இருக்குது அப்படின்னு சொன்னால் 133 அதிகாரமும் திருக்குறள் தான். ஓகே, ஆனால் சிலபஸில் நமக்கு 19 அதிகாரம் கொடுத்துருக்காங்க. அதையும் தாண்டி இப்போது நம்ம 2018, 2019, 20, 21, 22 அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் புக்ஸ்க்கான எடிஷன்ஸை படிச்சுட்டு இருந்திருப்போம். இப்போ நியூ எடிஷனில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கடைசியில் அதிகாரம் ப்ளஸ் விளக்கமோட கொடுத்துருக்காங்க, சரிங்களா? இதுக்கு முன்னாடி நமக்கு குரூப் 4 பழைய புக்ஸ் வச்சு படிக்கிறவங்க இதை கொஞ்சம் மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஏன்னா குரூப் 4ல் 6th ஸ்டாண்டர்டில் உள்ள ஒரு கொஸ்டின்லேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, சரியா? அதுவும் புக்குக்குள்ளே கேட்கல, புக்குக்கு வெளியில் இருக்கக்கூடிய ஒரு 7 அதிகாரம் இருக்குது, சரிங்களா? 7 அதிகாரம் 70 குறள், சரிங்களா? வாசுபா மாணிக்கத்தோட கிளியர் விளக்கத்தோட கொடுத்துருக்காங்க. அப்போ 6லேருந்து 12வது வரைக்கும் எத்தனை குறள் இருக்கும், சரிங்களா? யூஸ்வலாக எப்படி இருக்கும் அப்படின்னா ஒவ்வொரு புத்தகத்துக்கு பின்னாடி 10 குறள், 20 குறள், 30 குறள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? நம்ம தமிழை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா திருக்குறள் அப்படின்றது ஒரு வினாக்களோ இல்லை 2 வினாக்களோ, அதிகபட்சமாக போனால் 2 வினாக்கள் தான். என்ன கேட்கலாம்? இப்போ இந்த வாட்டி குரூப் 4ல் ஒரு கொஸ்டின் கேட்டாங்க, திருக்குறளுடைய அந்த ஓவியத்தை வரைந்தவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. நம்ம என்ன படிச்சிருப்போம்? திருக்குறளில் மூங்கில் மரம் இருக்கு, எத்தனை விதை பேர் இருக்கு, திருக்குறளுக்கும் எந்த எண்ணுக்கும் உள்ள சம்பந்தம் உள்ளது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நம்ம திருக்குறள் சம்பந்தப்பட்டதா படிச்சிருப்போம். ஆனால் அவங்க ஒரு ஸ்டெப் எக்ஸஸா போய் நமக்கான ஒரு கொஸ்டின்ஸை பில்ட் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? இப்போ நம்ம குரூப் 4க்கான அப்ரோச்சை நம்ம குரூப் 2ல கொடுக்க முடியுமா அப்படின்னா அது ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஏன் அப்படின்னா லாங்குவேஜ் மட்டும்தான் நம்மளை என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா, தமிழ் புத்தகத்திலிருந்து 100 வினாக்களுக்கு நம்ம ஒரு 80 வினாக்கள் மேலே கொடுக்கல அப்படின்னா டெஃபினட்டாக ஜிஎஸ்ல 75 out of 50 அப்படின்றதே டஃப்பாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா 6லேருந்து 10ஆம் வகுப்பு தரம்னு சொல்லி சிலபஸையும் அவனே கட் பண்ணி கொடுத்துருக்கான் டிஎன்பிசி. அதுலேயும் அவங்க வெளியில் போய் எடுக்கிறாங்க. ஓகே, அப்போது டிகிரி ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லும்போது கட்டாயமாக வினாக்கள் எல்லாமே வெளியில் தான் இருக்கும். ஓகே, ஒரு 30 வினாக்களும் ஒரு 35 வினாக்கள் வரை நம்ம படித்த மாதிரி இருக்கும், ஸ்கூல் புத்தகம் ரிலேட்டடாக படித்த மாதிரி இருக்கும். அது கூட பாலிட்டி யூனிட் 8ல் தான் இருக்குமே தவிர்த்து மற்ற எல்லாமே வெளியில் தான் இருக்கும். உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இருக்கும் அப்படின்னா டிகிரி ஸ்டாண்டர்ட் சிலபஸ் 2025ல் ஒரு 5 எக்ஸாம்ஸ் நடந்திருக்கு, சரிங்களா? எக்ஸப்டட் ஒரு 7 எக்ஸாம்ஸ் வச்சுக்கோங்களேன். டிகிரி ஸ்டாண்டர்ட் கொஸ்டின்ஸில் ஜிஎஸ் கொஸ்டின்ஸை மட்டும் ஒரு வாட்டி படித்து பாருங்களேன். அது 6th-லேருந்து 12th வரைக்கும் இந்த ஒரு பவுண்டரிக்குள்ளே இருக்கா, இல்லை எவ்வளோ ஸ்டாண்டர்ட் இருக்குது, எவ்வளோ கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாம செக் பண்ணாத வரைக்கும் நமக்கு கிளாரிட்டி கிடைக்காது. அப்போது தமிழ் தான் நமக்கு இருக்கிற ஒரு ஹோப். நமக்கு இருக்கிற மெட்டீரியல் என்ன மெட்டீரியல் அப்படின்னு சொன்னால் ஒன்லி என்னது ஸ்கூல் புத்தகம் தான். பள்ளி புத்தகத்தை தாண்டி வேற எதுவுமே நமக்கு இல்லை. வேற என்ன போய் படிக்க முடியும்? டெஃபினட்டாக நம்மளால முடியாது. அப்போ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா எல்லாருமே முதல்ல பள்ளி புத்தகத்தை கிளியர் கட்டா படிங்க. நம்ம ஆனால் அதுக்கான ரிவிஷன்ஸை நம்ம இன்னைக்கு ஸ்டார்ட் பண்றோம். ஓகே, இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா 6ஆம் வகுப்பு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். 6th ஸ்டாண்டர்ட் தமிழ்ல என்னெல்லாம் பார்க்க போறோம் அப்படின்னா நமக்கு சிலபஸ்க்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு நமக்கு தெரியும். இப்போ நியூ சிலபஸ் அப்படின்னும் போது அதிகபட்சமான மதிப்பெண்கள் எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா இலக்கணத்துல தான் இருக்கு, சரிங்களா? அதிகபட்சமான மதிப்பெண்கள் இலக்கணத்துல தான் இருக்கு. இப்போ 6th நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 6th என்னென்னலாம் சிலபஸ் இருக்கு, நம்மளோட குரூப் 2க்கான சிலபஸ் எடுத்து வச்சு, சரிங்களா? இந்த குரூப் 2க்கான சிலபஸ்ல முதல் பருவத்தில் எவ்வளவு சிலபஸோட கோஆபரேட் ஆகுது, சரிங்களா? ஃபர்ஸ்ட் இலக்கணத்துலேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் நம்மளோட ரிவிஷன் ப்ராசஸை, நம்மளோட ஒரு ஸ்பீட் ரிவிஷன் அப்படின்னு சொல்லலாம், சரிங்களா? அப்போ அந்த ஸ்பீட் ரிவிஷன் ப்ராசஸை நம்ம இங்கிருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம், சரிங்களா? ஓகே, நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னா 6ஆம் வகுப்போட இண்டெக்ஸ் பேஜ் நமக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க. இலக்கணம் அப்படின்னு சொன்னா தமிழ் எழுத்துக்கள் வகையும் தொகையும், முதல் எழுத்துக்களும் சார்பு எழுத்துக்களும், அடுத்து என்னது மொழி முதல் மற்றும் இறுதி எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 இயல் இருக்கு. நம்ம இன்னைக்கு 6th ஃபுல்லாவே பார்க்க போறோம், சரிங்களா? சரி, இப்போ தமிழ்ல இலக்கணம் அப்படின்னு சொல்லும்போது இலக்கணம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா குரூப் 4 நமக்கு ஒரு டெமோ கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இலக்கணத்தை அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி படிச்சா மட்டும்தான் உங்களால வினாக்களுக்கு சால்வ் பண்ண முடியும். அதுவுமே அண்டர்ஸ்டாண்டிங் படிச்சாலுமே என்னது ஆப்ஷன் ஒமிட் பண்ணும்போது நமக்கு நிறைய
வேரியன்ஸ் இருக்கலாம். கங்கா ஓகம் அப்படின்ற ஒரு கொஸ்டின்லாம் இருக்கு இல்லையா? இந்த மாதிரி டிஎன்பிசிக்கு கான்ட்ரவர்சியான கொஸ்டின்ஸ்லாம் இருக்கு. அந்த ஒரு சில கொஸ்டின்ஸை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டாம். நம்ம இங்க இருக்கிற கொஸ்டின்ஸை நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்கூல் புக்ஸை முடிச்சிருவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் 6th நமக்கு என்ன கொடுத்தாங்க அப்படின்னா தமிழ் எழுத்துக்களும் வகையும் தொகையும் அப்படின்னு சொல்லி நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே ஓகே நம்ம என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இலக்கணம் அப்படின்னு சொன்னா ஒரு மொழியை பிழையின்றி பேசவும் எழுதவும் பயன்படுத்துவது என்ன அப்படின்னு சொன்னா இலக்கணம் அப்படின்னு சொல்லிட்டு 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th வரைக்கும் ஒரு முதல்ல படிச்சிருப்போம். சரிங்களா? அப்போ ஒரு இலக்கணம் ஒரு மொழிக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா முதலில் ஒலி வடிவாக, அடுத்தது சைகைகள் மூலமாக. முதல்ல மொழி எப்படி தோன்றிருக்கலாம் அப்படின்னு சொன்னா சைகைகள் மூலமாக, ஒலி வடிவமாக, அப்படி சொல்லிட்டு ஒரு வழக்கொழிந்த ஒரு தொடர் இருக்கு. சரிங்களா? ஒரு இடத்துலையும் மொழி பண்பட்டு 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 அடுத்த நிலையை எழுதி இன்னைக்கு தமிழ் செம்மொழியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? நமக்கு ஒரு 3 வினாக்கள் பார்த்துருப்போம். சரிங்களா? என்ன வினாக்கள் அப்படின்னா தமிழில் தோன்றிய முதல் நூல் எது அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். யாரு? அகத்தியர் எழுதிய அகத்தியம் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். சரியா? அடுத்தது அது முழுமையாக கிடைக்கவில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அடுத்து முழுமையாக கிடைத்த நூல் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வரைக்கும் நம்ம படிக்கக்கூடிய ஒரு விஷயமா எது இருக்கு அப்படின்னு சொன்னா தொல்காப்பியம். தொல்காப்பியர் எழுதிய தொல்காப்பியம். இந்த தொல்காப்பியர் யார் அப்படின்னு சொன்னா அகத்தியரனுடைய 10 மாணவர்கள்ல ஒருவர் தான் இந்த தொல்காப்பியம். சரிங்களா? அப்போ இந்த தொல்காப்பியர் என்ன எழுதுறாரு அப்படின்னு சொன்னா அவர் அப்ப அகத்தியர் எழுதிய அகத்தியம் என்ன சொல்லுது அப்படின்னா 5 வகையான இலக்கணம் இருக்கு. இலக்கணத்தை 5 வகையா பிரிக்கிறாங்களா. எழுத்து இலக்கணம், சொல் இலக்கணம், பொருள் இலக்கணம், யாப் இலக்கணம், அணி இலக்கணம். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் என்ன எழுத்து கொடுக்குறாங்க பாருங்களேன். ஒரு மொழிக்கு முதன்மையானது எது அப்படின்னு சொன்னா ஒரு மொழி அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவோம்? லெட்டர்ஸ். முதல்ல என்ன சொல்லுவோம்? லெட்டர்ஸ். சரிங்களா? முதல்ல என்ன சொல்லுவோம்? லெட்டர்ஸ். அதனாலதான் என்ன சொல்றாங்கன்னா முதல்ல எழுத்து இலக்கணம். சரி, எழுத்துக்களால் உருவானதுதான் பல எழுத்துக்கள், இல்ல ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள், இல்ல ஓர் எழுத்துக்கள். இப்ப நல்லா பாத்துக்கலாம் தமிழுடைய சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னா எழுத்து அப்படின்னு சொல்லும்போது எழுத்துன்னு நமக்கு என்ன தெரியும்? தமிழ்ல 247 எழுத்துக்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். அந்த எழுத்தை தொடர்ந்து அந்த எழுத்துக்கான பொருள், அந்த எழுத்தை என்னவா மாத்துறாங்க அப்படின்னா ஒரு சொல்லா மாத்துறாங்க. அந்த எழுத்தை ஒரு சொல்லா மாத்துறாங்க. தமிழ் எழுத்துக்கள்ல பூ அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம். ஓர் எழுத்து ஒரு மொழிகள் 42 அப்படின்னு நம்ம பள்ளிப்பாட புத்தகத்துல படிச்சிருப்போம். ஆனா இப்ப குரூப் 4ல ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தான். ஓர் எழுத்து ஒரு மொழிகள் 70 என எந்த நூல் சொல்லுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தான். நன்னூல் அப்படின்னு சொல்லி நம்ம எழுதிருந்தோம். பவனந்தி முனிவர் எழுதிய நன்னூல் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஓர் எழுத்துக்கு ஒரு எழுத்துக்கு அதுக்கான ஒரு பொருள் கொடுக்குறாங்க. அப்ப சாதாரண 247 எழுத்துக்குமே ஒரு பொருள் இருக்கிற மாதிரி நம்ம நிறைய படிச்சிருப்போம். ஆனா 72ன்னு சொல்லிட்டு நன்னூல்னு நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, சரி. இப்போ நம்ம இங்க பார்க்கும்போது 5 வகையான இலக்கணத்துல முதல் இலக்கணம் என்ன அப்படின்னா எழுத்து இலக்கணம். அடுத்து என்ன இலக்கணம் அப்படின்னா சொல் இலக்கணம் அப்படின்னு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. நம்மளோட சிலபஸும் என்ன அப்படின்னு சொன்னா எழுத்து இலக்கணமும் சொல் இலக்கணமும். அதுதான் நம்மளோட சிலபஸ். 5 வகையான இலக்கணத்தை சொல்லக்கூடிய நூலா அகத்தியர் எழுதினாரு. அதுல இருந்து அவருடைய மாணவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா 3 வகையா மாத்துறாரு. எழுத்து, சொல், பொருள் அப்படின்னு மாத்துறாங்க. சரிங்களா? இப்போ தொல்காப்பியத்தை நம்ம கட்டாயமா நம்ம படிச்சோன்னே நமக்கு புரிஞ்சிருக்குமா அப்படின்னா டெஃபினட்டா புரிஞ்சிருக்காது. அப்ப தற்கால மக்களுக்கு உகந்த மாதிரி நன்னூலை எழுதிய பவனந்தி முனிவர் என்ன பண்றாரு அப்படின்னா எழுத்து இலக்கணத்தையும் சொல் இலக்கணத்தையும் எழுதுறாரு. அப்போ இதுலயே 3 வினாக்கள் வந்துருச்சு. 5 இலக்கணத்தை கூறும் நூல் அகத்தியம், 3 இலக்கணத்தை கூறும் நூல் தொல்காப்பியம், 2 வகையான இலக்கணத்தை கூறும் நூல் நன்னூல். சரிங்களா? அப்போ இதுவே நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்ல நிறைய டைம் கேட்டிருக்காங்க. ஓகே, அப்ப நம்மளோட சிலபஸ்ல யார் கொடுத்துருக்கா அப்படின்னு சொன்னா அப்டேட்டட் பவனந்தி முனிவர் எழுதியதுதான். நீங்க பார்க்கலாம் முதல் சாப்டரும் செகண்ட் சாப்டரும் என்ன கொடுத்துருக்கான்? எழுத்து இலக்கணம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான். சொல் இலக்கணம் அப்படின்னு 2 வகையான இலக்கணம் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. பொருள் இலக்கணமோ யாப் இலக்கணமோ அணி இலக்கணமோ நமக்கு சிலபஸ்ல இல்ல. சரிங்களா? அப்படிதான் நமக்கு, அதாவது டைரக்டா இல்ல இன்டைரக்டா தான் பில்ட் பண்ணிருக்காங்க. சரிங்களா? இப்ப நம்ம குரூப் 4 எழுதுனதை பற்றி நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்னவாகவும் இல்லை, இன்டைரக்டாவும் அந்த சிலபஸ்ல பெருசான நமக்கான எந்த விதமான கேள்விகளிலும் தாக்கமே இல்லை. சரிங்களா? அப்ப நம்மளோட சிலபஸ் என்ன? எழுத்து இலக்கணம், சொல் இலக்கணம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப என்னென்ன சொல்றாங்க அப்படின்னா இதுதான் நமக்கு கொடுத்தாங்க 5 வகையான இலக்கணம். இலக்கணம் என்னது? எழுத்து இலக்கணம், சொல் இலக்கணம், பொருள் இலக்கணம், யாப் இலக்கணம் மற்றும் அணி இலக்கணம். சரிங்களா? ஒரு எழுத்து அப்படின்னு சொல்லும் போது என்ன அப்படின்னு சொன்னா எழுத்து அதாவது ஒலி வடிவம். நான் முன்னாடியே சொன்னேன். என்ன சொன்னேன்? ஒரு எழுத்து எப்படிலாம் ஃபர்ஸ்ட் மொழிகள் உருவாயிருக்கலாம் அப்படின்னா சத்தத்தின் மூலமாக உருவாயிருக்கலாம். நம்மளே பார்ப்போம். சரிகம பதனிச அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு சத்தத்தின் மூலமாக இசையின் மூலமாக உருவானதை ஒரு எடுத்துக்காட்டா சொல்லலாம். ஒலி வடிவமாக எழுப்பப்படுவதும், சரியா, வரி வடிவமாக எழுதப்படுவதும் நம்மளே பார்த்திருப்போம். பேரண்மை படத்துல ஜெயம் ரவி ஒரு கோடு ஒரு கொடுப்பாரு, குக்கு அப்படின்னு சொல்றாங்களே, அதெல்லாம் என்னது? ஒரு ஒலி வடிவம், ஒரு சிக்னல். சரிங்களா? அதுவும் ஒரு எழுத்து முறை தான். அதாவது மொழியினுடைய படிநிலைகள்ல ஒண்ணு. ஒலி வடிவமாகவோ எழுப்பப்படுவதும் இல்லது வரி வடிவமாக எழுதப்படுவதும் என்ன அப்படின்னு சொன்னா எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? நம்ம நிறைய படிச்சிருப்போம். அதாவது நேர்கோடுகள்,
வளைகோடுகள் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். என்ன படிச்சிருப்போம்? பாறைகள்ல அந்த காலத்து மனிதன் வந்து பாறைகள்லையும் குகைகள்லையும் வாழ்ந்திருப்பான். அப்ப குகைகள்ல வாழ்ந்த மனிதன் என்ன பண்ணுவான் அப்படின்னா தன்னுடைய நிகழ்ச்சிகளை மற்றவங்களுக்கு தெரிவிக்கிற மாதிரி புகை ஓவியங்கள்லாம் வரைஞ்சிருப்பாங்க. அப்போ பாறைகள் என்ன பண்ண முடியாது அப்படின்னா வளைவுகளை யூஸ் பண்ணி வளைஞ்சுலாம் இன்னைக்கு டிராயிங் பண்றப்பெல்லாம் டிராயிங் பண்ண முடியாது. அதனால அவன் நேர்கோடுகளை பயன்படுத்தியிருப்பான். இதே நம்ம பார்த்துருப்போம், பனை ஓலைகளில் வந்து வளைகோடுகள் பயன்படுத்துவாங்க, நேர்கோடுகளை பயன்படுத்த மாட்டாங்க, புள்ளி வைக்க மாட்டாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம தமிழ் எழுத்துக்கள்ல பார்த்துருப்போம். இந்த மாதிரியான மாற்றங்களை சீர்திருத்தங்களை தான் தமிழ் சீர்திருத்தங்கள்ல நிறைய காலத்திற்கு ஏற்றவாறு தமிழ் சீர்திருத்தம் அடைஞ்சு நம்ம 2 பேரை படிப்போம். தமிழ் சீர்திருத்தம் செய்தவர்களில் முதன்மையானவர் வீரமாமுனிவர், இரண்டாவது பெரியார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம். எம்ஜிஆர் தான் பெரியாருக்கு ஒரு மதிப்பு வாய்ந்த அந்த ஒரு கொஸ்டினுக்கான ஆன்சரை எம்ஜிஆர் தான் உருவாக்கி கொடுத்தார். அப்போ ஒரு எழுத்து சித்தம் அப்படின்னு சொன்னா வீரமாமுனிவர் அவர் என்ன எதிர்க்காரு? தமிழ் முனிவர்களில் ஒருவனாக அப்படின்னு சொல்லி தன்னை உயர்த்திக்கிறார். சொல்லின் செல்வர் ராபி சேது பிள்ளை தான் வீரமாமுனிவரை சொல்றார். அப்ப ஒரு எழுத்து அப்படின்னா அது எப்படி உருவாயிருக்கு, அதை எப்படி அதோடைய பரிணாமம் எப்படி வளர்ந்துருக்கு அப்படின்ற ஒரு சின்ன டெஃபினேஷன் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்ப எழுத்துன்னு சொல்லியாச்சு. எழுத்துல எத்தனை எழுத்து சார் இருக்கு அப்படின்னு சொன்னா நம்ம படிச்சிருப்போம் சின்ன வயசுல. ஆகானாச்சா என்னது 247 எழுத்துக்கள் படிச்சிருப்போம். சரிங்களா? 247 எழுத்துக்கள் படிச்சிருப்போம். சரிங்களா? இப்போ உயிரெழுத்து மெய்யெழுத்து அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன சார் உயிரெழுத்து மெய்யெழுத்து அப்படின்னா? உயிர் அப்படின்னா உயிருக்கு முதன்மையானது காற்று. உயிருக்கு முதன்மையானது என்னது? காற்று. சரிங்களா? உயிருக்கு முதன்மையானது காற்றுனா என்ன சார் அப்படின்னா நம்ம மூச்சு விடுறதுக்கு எது முதன்மையானது? காத்து இருந்தாதான். சரிங்களா? அப்ப அந்த காற்றின் மூலமாக உருவான எழுத்துக்களை தான் உயிர் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? இந்த காற்றின் மூலமாக உருவான எழுத்துக்கள் தான் என்ன சொல்றோம்? உயிர் எழுத்துக்கள். சரிங்களா? அடுத்து இரண்டாவது ஒண்ணு மெய் எழுத்து அப்படின்னு சொல்லுவோம். மெய் அப்படின்ற சொல்லின் பொருள் என்ன அப்படின்னா உடல். சரிங்களா? உடலின் மூலமாக நான் பேசுறேன் இல்லையா, நான் பேசும்போது அழுத்தம் கொடுத்தும் போது நம்ம ஸ்கூல்ல படிச்சிருப்போம். கழுத்திலிருந்து பிறந்தது, மார்பிலிருந்து பிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு தலையிலிருந்து பிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருப்போம். அப்போ மெய் அப்படின்றது உடல். சரிங்களா? அப்ப ஒரு உயிர் இயங்கணும் அப்படின்னா உடலும் வேணும், உயிரும் வேணும். சரியா? அப்போ மெய்யை வந்து உடலாகவும் உயிரை வந்து காற்றாகவும் உள்ள எழுத்துக்களை தான் உயிர்மெய் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? உயிர்மெய் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம படிச்சிருப்போம். உயிர் எழுத்து 12, மெய் எழுத்து 18, உயிர்மெய் எழுத்துக்கள் 12 × 18 216. சரிங்களா? அப்போ பிளஸ் ஆயுத எழுத்து 1. சரிங்களா? ஆயுத எழுத்து 1. அப்போ மொத்த எழுத்துக்கள் எவ்வளவு? 247. டோர் மட்டும் க்ளோஸ் பண்ணிக்கோ. 247 எழுத்துக்கள் உள்ளன. சரியா? அப்போ நமக்கு இங்க என்ன கொடுத்துருக்காங்க? உயிருக்கு முதன்மையானது காற்று. இயல்பாக காற்று வெளிப்படும் பொழுது உயிரெழுத்துக்கள் பிறக்கின்றன. உயிரெழுத்துக்கள் பிறக்கின்றன. நமக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க? உயிரெழுத்துக்கள் பிறப்பதற்கு 3 காரணங்களை சொல்றாங்க. என்ன காரணம்? வாயை திறத்தல். இதெல்லாம் கொஸ்டினா கேட்கலாம் நம்ம நிறைய. வாயை திறத்தல், ஆ ஆ அப்படின்னு வாயை என்ன பண்றோம்? ஓபன் பண்றோம். சரி, அடுத்தது உதடுகளை விரித்தல். இ நீங்களே பாருங்க. இ அப்படின்னா உதடுகளை விரித்தல். அடுத்தது உதடுகளை குவித்தல், உ அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ நமக்கு 3 கண்டிஷன் தான். அப்ப உயிருக்கு முதன்மையானது காற்று. இயல்பாக காற்று வெளிப்படும் பொழுது உயிரெழுத்துக்கள் பிறக்கின்றன. அது என்ன சொல்றாங்க? 1 வாயை திறக்கணும், 2 உதடுகளை விரிக்கணும், 3 என்னது? உதடுகளை குவிக்கணும். சரியா? கீழ்கண்டவற்றில் பொருந்தாததுன்னு கூட நம்ம கொஸ்டினா மேக் பண்ணலாம். சரிங்களா? ஓகே, இந்த எளிய செயல்பாடுகள் மூலம் ஆ முதல் அவ்வரை உள்ள 12 எழுத்துக்கள். சரியா? ஆ முதல் அவ்வரை உள்ள எத்தனை எழுத்துக்களை சொல்றாங்க அப்படின்னா 12 எழுத்துக்கள் உயிர். சரியா? 12 எழுத்துக்களை தான் நமக்கு குறிப்பிடுறாங்க. சரிங்களா? அதுதான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, அ ஆ இ ஈ உ ஊ ஏ ஏ ஐ ஓ ஓ ஔ அப்படின்னு சொல்லி நமக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்ப இந்த எழுத்துக்களை 2ஆ பிரிக்கிறாங்க. ஒன்று குறில், இன்னொன்னு நெடில். சரியா? நமக்கு சிலபஸ்லயே கொடுத்துருக்கான். ஒன்னு குறில், இன்னொன்னு நெடில். குறில் அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னா இங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா குறில் அப்படின்னா குறுகி ஒலிப்பது. குறுகி ஒலிப்பதுன்னா என்ன? சார் சார் அப்படின்னு சொல்றேன், சார் அப்படின்னு சொல்றேன். ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம் பாருங்க. சார் அப்படின்னு சொல்லும்போது ஒரு குட்டியா குறுகிய ஒரு ஒலியை ஏற்படுத்துது. சார் அப்படின்னு சொல்லும்போது என்னது? ஒரு நீண்ட நெடிய ஒலியை ஏற்படுத்து. அதனால தான் என்ன சொல்றாங்க? நெடில் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? சார் அதனா சார் குட்டியா ஒலிக்குது, நீண்டு ஒலிக்குது அப்படின்னு சொன்னா நான் ஒரு வார்த்தையை வந்து சொல்லும் போது ஒரு எழுத்தையோ ஒரு வார்த்தையை சொல்லும் போது என்ன ஆகும் அப்படின்னா கால அளவு, அதாவது கால அளவுனா நான் சார் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு வந்து ஒரு கால அளவு எடுத்துரும். சார் அப்படின்னும் போது அந்த கால அளவுல மாற்றங்கள் ஏற்படும். அந்த கால அளவுல ஏற்படக்கூடிய மாற்றங்களை தான் நம்ம மாத்திரை அப்படின்னு சொல்லுவோம். நம்ம படிச்சிருப்போம் ஸ்கூல் புத்தகத்துல. என்னது? கண்ணிமைக்கும் நேரமும் கை நொடிக்கும் நேரமும் ஒரு மாத்திரை அப்படின்னு படிச்சிருப்போம். சரியா? அப்ப குறில் எழுத்துக்கள் குறுகி ஒலிக்குது. அதனால குறிலுக்கு ஒரு மாத்திரை. குறிலுக்கு என்னது? ஒரு மாத்திரை.
நெடில் எழுத்து நீண்டு ஒலிக்குது. நீண்டு ஒலிப்பதால டைம் அதிகமா எடுத்துக்குது. அப்ப நெடிலுக்கு 2 மாத்திரை. என்னது? 2 மாத்திரை. அப்ப நம்ம ப்ரொனவுன் பண்ணுவோமா? ஆ குரில். ஆ என்னது? நெடில். அப்போ இது என்னது? நெடில். ஈ குரில். அப்ப என்னது? ஈ என்னது? அப்படி எழுதிப்போமா? குரில் நெடில். ஈ என்னது? குரில். ஈ என்னதுன்னா நெடில். ஊ என்ன அப்படின்னா குரில். ஊ அப்படின்னா என்னது? நெடில். ஏ என்னது? குரில். ஏ அப்படின்னா என்னது? நெடில். ஐ அப்படின்னும் போது இது வரைக்கும் ஒரு எழுத்து குரில், ஒரு எழுத்து நெடில், ஒரு எழுத்து குரில், ஒரு எழுத்து நெடில் வந்தோம். ஐ அப்படின்னா ஐயும் நெடில் தான். ஐயும் என்னது? நெடில் தான். சரிங்களா? அடுத்தது ஓ. ஓ என்னது? குரில். ஓகே. ஓ அப்படின்னா என்னது? நெடில். அவ் அப்படின்னா என்னது? நெடில். அப்போ 2 எழுத்து மட்டும் எக்ஸஸா கிடைச்சிருக்கு. என்ன அப்படின்னு சொன்னா ஐயும் ஓவும். சரிங்களா? ஐயும் ஓவும். மற்ற எல்லா எழுத்துக்களுக்குமே என்ன எழுத்து உண்டு அப்படின்னா இணை எழுத்து உண்டு. ஆவுடைய இணை எழுத்து ஆ, அ, ஆ, இ, ஈ, உ, ஊ, எ, ஏ, ஓ, ஓ. இது எல்லாத்துக்குமே குறில் நெடில் வேறுபாடு இருக்கு. 2 எழுத்து மட்டும் ஐ. நீங்களே பாருங்களேன். ஐ அப்படின்னும் போது என்ன எழுத்து வரும் அப்படின்னா இந்த ஈ எழுத்து வெளிப்படும். சரிங்களா? ஐயினுடைய இணை எழுத்தா ஈ. சரியா? ஔ அப்படின்னு சொல்லும் போது ஊ. அவ்வோட இணை எழுத்து என்னது? ஊ. சரியா? ஐயோட இணை எழுத்து என்னது? ஈ. சரியா? அப்ப குறில் 5, நெடில் 7. அப்ப நம்ம என்னது? ஒரு அலகிட்டு வாய்ப்பாடு பிரிக்கும் பொழுது நம்ம என்ன எடுத்துக்கலாம்? குறில் எழுத்துக்களுக்கு 1 மாத்திரை, நெடில் எழுத்துக்களுக்கு 2 மாத்திரை. சரிங்களா? ஓகே, இவ்வளவுதான் உயிர் எழுத்து. அடுத்து பார்ப்போம். ஓகே, ஒலித்து பார்ப்போமா? நம்ம தான் பார்த்தோம் இல்லையா? அ, இ, உ, ஏ, ஓ ஆகிய 5ம் குறில் எழுத்துக்களின் எண்ணிக்கை என்ன? 5. சரியா? அப்ப தமிழ் உள்ள குறில் எழுத்துக்களினுடைய எண்ணிக்கை என்னன்னு கேட்டாங்கன்னா ஒரு எண்ணிக்கையிலும் கீழே 18 எழுத்துக்கள் இருக்கும். அப்ப குறில் எழுத்துக்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு? 5 × 18 அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துருப்பாங்க. அது குறில் எழுத்துக்களா இல்ல உயிர்மெய் குறிலா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். குறிலேயே 2ஆ பிரிப்பாங்க. உயிர்மெய் குறில், உயிர்மெய் நெடில். சரியா? உயிர்மெய் குறில், உயிர்மெய் நெடில். தமிழில் உள்ள குறில் எழுத்துக்களின் எண்ணிக்கை என்ன? உயிரெழுத்துக்களில் உள்ள குறில் எழுத்துக்களின் எண்ணிக்கைகள் என்ன? நம்ம நிறைய டைம் டெஸ்ட் போடும்போது நம்ம தப்பு பண்ணியிருப்போம். சரிங்களா? அப்ப நெடில் அப்படின்னும் பொழுது எனக்கு 7 எழுத்துக்களும், அப்ப 7ம் நீண்டு ஒலிக்கிறது. அவ்வளவுதாங்க. குறுகி ஒலிக்கிறது, நீண்டு ஒலிக்கிறது. அடுத்து வந்துடலாமா? குறுகி ஒலிப்பதால் குறில் எழுத்துக்கள். சரிங்களா? நீண்டு ஒலிப்பதால் அது நெடில் எழுத்துக்கள். அவ்வளவுதான். அந்த எழுத்துக்களை அப்படியே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஒவ்வொரு எழுத்துக்கும் உச்சரிப்பிற்கு கால அளவு உண்டு, டைம் உண்டு. அவ்வளவுதாங்க. குறுகி சொல்லுவோம், ஷார்ட்டா முடி அப்படின்னு சொல்றோம். அப்ப என்னது? அதுதான் குறில். சரியா? கொஞ்சம் லென்த்தியா சொல்லு, அதுதான் நெடில். அப்ப அது என்னது? பீரியட் ஆஃப் டைம், காலத்தை குறிக்குது. சரிங்களா? எழுத்தை உச்சரிக்க, ஒரு எழுத்தை உச்சரிக்க எடுத்துக்கொள்ளக்கூடிய கால அளவை தான் என்ன சொல்றோம்? குறில் நெடில் அப்படின்னு சொல்லி வகைப்படுத்துறாங்க. அதான் என்ன சொன்னேன்? கை நொடிக்கும் நேரமும் கண்ணிமைக்கும் நேரமும் ஒரு மாத்திரை அப்படின்னு சொல்லி நம்ம சென்டென்ஸ் படிச்சிருப்போம். ஓகே, அப்ப அதை தான் இங்க கொடுத்துருக்காங்க. மாத்திரை என்பது இங்கு கால அளவை குறிக்கிறது. ஒரு மாத்திரை என்பது ஒரு முறை. ஒரு மாத்திரை அப்படின்றது ஒரு முறை. எல்லாமே பாருங்க, ஒரு முறை, ஒரு முறை, ஒரு முறை எடுத்துக்கொள்ளக்கூடிய கால அளவு இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. குறில் எழுத்துக்களுக்கு ஒலிக்க 1 மாத்திரை, நெடில் எழுத்துக்கள் ஒலிக்க 2 மாத்திரை. சரியா? அப்ப இதெல்லாம் முன்னாடியே சொல்லியாச்சு. அடுத்து நம்ம போலாம். மெய். மெய் என்பது நம்ம உயிருக்கு காற்று முதன்மையானதுன்னு சொல்லிட்டோம். மெய் என்ற சொல்லின் பொருள் என்ன அப்படின்னா உடல். சரியா? உடல். இங்க உடம்பு அப்படின்னு சொல்றாங்க. மெய் என்பது உடம்பு என பொருள்படும். அப்போ நீங்களே பாருங்களேன், அங்க காத்துன்றதால வாயை திறக்கும் போதோ, வாயை என்னது குவிக்கும் பொழுதோ என்னது எழுத்துக்கள் தோன்றுச்சு. இங்க உடம்புன்னு சொல்லிட்டாங்க. அப்ப எப்படி எழுத்துக்கள் தோன்றுது அப்படின்னு பார்ப்போம். சரியா? உயிரெழுத்து 12, மெய் எழுத்துக்களினுடைய எண்ணிக்கை என்ன அப்படின்னா 18. உயிரெழுத்துக்களை 2ஆ பிரிச்சோம். குறில் நெடில் அப்படின்னு சொல்லிட்டு கால அளவை பொறுத்து பிரிச்சோம். இங்க எப்படி பிரிக்க போறோம் அப்படின்னா 3 வகைகளா பிரிக்க போறோம். மெய் எழுத்துக்கள் ஒலிக்க உடலின் இயக்கத்தினுடைய பங்கு ரொம்ப முதன்மையானது. நான் முன்னாடியே சொல்லிட்டேன், மெய் அப்படின்னாலே உடல் தான். உயிரெழுத்து ஒலிக்க காற்றின் இயக்கம் முக்கியமானது, மெய் எழுத்து ஒலிக்க உடலின் இயக்கம் முக்கியமானது. சரியா? இப்ப பாருங்களேன், நம்ம காணாச்சா படிப்போம் இல்லையா? கசட தவற, நமன நமன, எரள வழல அப்படின்னு சொல்லிட்டு 18களை ஒரு 18 எழுத்துக்களை 3ஆ பிரிக்கிறாங்க. அப்போ 3ஆ பிரிக்கும் போது என்னது? ஒவ்வொன்றுத்திலையும் நமக்கு கிடைக்கக்கூடிய எழுத்துக்கள் என்ன அப்படின்னு சொன்னா என்னது? 6 எழுத்துக்கள் நமக்கு கிடைக்கும். அதான் கொடுத்துருக்காங்க. இக்கு, இங்கு, இச்சு, இஞ்சு, இட்டு, இன்னு, இத்து, இந்து, இப்பு, இம்மு, இ, இரு, இல்லு, இவ்வு, இழு, இல்லு, இரு, இன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 18 எழுத்துக்கள் நமக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த 18 தான் மெய் அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, நமக்கு அழகா ஒரு பிக்சரே கொடுத்துட்டான். வல்லினம், மெல்லினம், இடையினம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு 3 டிராயிங் கொடுத்துருக்காங்க. சரிங்களா?
வல்லினம் அப்படின்னா ஒண்ணுமே இல்லைங்க, வன்மையாக ஒலிக்கும். சரியா, வன்மையாக ஒலிக்கும். வன்மன என்ன சார், இந்த ஹானா இருக்கும் எழுத்துக்கள், கா அப்படின்னு சொல்லுவோம், கா ஞா சா அப்படின்னு சொல்லுவோம்ல, கசட தபர. இந்த வார்த்தைகளை ஒலிக்கும் பொழுது அந்த எழுத்துக்கள்ல வன்மைகள் ஒலிக்கும், ஸ்காடர், அவ்வளவுதான். சரிங்களா, அப்ப இந்த கசட தபர அப்படின்றதுதான், இதைதான் நம்ம எப்படி படிப்போம், வல்லினம் மிகும் மிகா, இதையும் படிப்போம். இதுலயும் நமக்கு டிஎன்பிசி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கான். அடுத்தது சந்திப்பிழை, இத்து வருமா இப்பு வருமா, அதுக்கு எதுதான் உணவும், இந்த வல்லின எழுத்துக்களான கசட தபர. சரியா, அதை இன்னும் ஷூட் பண்ணி என்ன பண்ணுவாங்க, கச தப, அவ்வளவுதான். இந்த 4 எழுத்துக்கள் தான் வல்லினம் மிகுமா மிகாதா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அதுல ஒரு 2 கொஸ்டின்ஸ் இருக்கு. ஓகே, அடுத்தது மெல்லினம் இடையினம் சொல்லியாச்சு. இப்போ என்னது மெல்லினம் அப்படின்னு சொன்னா அங்கேயே நமக்கு வந்துருச்சு. அந்த எழுத்துக்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா மென்மையாக இருக்கும். அந்த எழுத்துக்கள் எப்படி இருக்கும், மென்மையாக இருக்கும். ஞமன நமன, ஞமன நமன. இங்க பாருங்க, இது எல்லாத்துக்கும் ஒரே ப்ரொனன்சியேஷன் நம்ம கொடுத்துருப்போம். ஞா 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 ம ந, எல்லாத்தையுமே பாருங்களேன் ஒரே மாதிரியான ப்ரொனன்சியேஷன் இருக்கும். ஆனா உச்சரிப்புல சிறிதளவு தான் மாற்றம் உண்டு, அதுவுமே நம்ம பார்ப்போம். ஓகே, அடுத்தது இடையினம், இடையினம். சரியா, இடையினம். சரியா, எரள வழல, எரள வழல. அப்ப உயிரெழுத்து 12க்கு குறில் நெடில், மெய்யெழுத்து 18க்கு வல்லினம் மெல்லினம் இடையினம். சரிங்களா, அப்போ பார்த்தாச்சா. இப்ப உயிரெழுத்துக்கு கால அளவு பார்த்தோம், குறில் எழுத்துக்களுக்கு 1 மாத்திரை, நெடில் எழுத்துக்களுக்கு எத்தனை மாத்திரை, 2 மாத்திரை. இங்க மெய்யெழுத்துக்கு இருக்கு, மெய்யுக்கு எப்பொழுதுமே அரை மாத்திரை தான். மெய்யெழுத்துக்கு என்னது, அரை மாத்திரை தான். எப்படி நாம வச்சுக்கலாம் அப்படின்னா, ஒரு உயிர் அப்படின்னு சொன்னா அதுல என்ன இருக்கு அப்படின்னா உயிரும் பிளஸ் உடல். சரியா, அப்ப உயிர் பாதி உடல் பாதி அப்படின்னும் போது உடலுக்கு அரை மாத்திரை, உடலுக்கு அரை மாத்திரை. சும்மா ஷார்ட்கட்டுக்காக சொன்னா எல்லாருக்கும் தெரியும், இருந்தாலும் ஓகே. இப்ப இது இல்லாம எழுத்துக்களும் இருக்கு, உயிர் எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் இல்லாம நமக்கு ஒரு எழுத்துக்கள் இருக்கு. உயிரும் மெய்யும் சேர்ந்து தோன்றுவதால் பிறக்கக்கூடிய எழுத்துக்களை உயிர்மெய் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம். என்ன எழுத்துக்கள் சொல்லுவோம், உயிரும். அப்ப உயிர் 12 மெய் 18, அப்ப ரெண்டும் சேர்ந்தா எவ்வளவு கிடைக்கும், 216 எழுத்துக்கள் கிடைக்கும். சரிங்களா, அப்போ ஏற்கனவே எனக்கு தமிழ் எழுத்துக்கள் மொத்தம் எவ்வளவு, 247ன்னு சொல்லிட்டேன். உயிர் எவ்வளவு அப்படின்னு சொன்னா 12, மெய் எவ்வளவு அப்படின்னு சொன்னா 18. உயிரும் மெய்யும் சேர்ந்தது, உயிர் பிளஸ் மெய் எவ்வளவு, 216. இது இல்லாம இந்த தமிழ் எழுத்துக்களுக்கு ஆயுத எழுத்து அப்படின்னு சொல்லி ஒரு எழுத்து இருக்கு. சரியா, ஆயுத எழுத்து எவ்வளவு, மொத்தம் 247. தமிழ் எழுத்துக்களினுடைய எண்ணிக்கை எவ்வளவு, 247. இந்த எழுத்துக்களை வச்சுதான் நம்ம இலக்கணமே உருவாகுது. இந்த இலக்கணம் எப்படி சேருது, எப்படி சந்திப்பிழையா மாறுது, எப்படி பொருளை பிரிக்கிறாங்க அப்படின்றத நம்ம இதுக்கப்புறம் தான் பார்ப்போம். ஓகே, நமக்கு என்ன முடிஞ்சு அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் தமிழ் எழுத்துக்களுக்கான ஒரு டெஃபினிஷன் நமக்கு முடிஞ்சு. ஓகே, இங்க பாருங்க, இங்கேயும் கொஞ்சம் ஒழிச்சு பார்ப்போமா. கசட தபர அப்படின்னா ஆறும் வன்மையை ஒலிக்கின்றன, நமன நமன ஆறும் பெண்மையாக ஒலிக்கின்றன. ஆனால் இடையில் இருப்பதோ வன்மையும் அல்லாமல் மென்மையும் இல்லாமல் என்னது, இரண்டிற்கும் இடைப்பட்டு ஒலிப்பதால் இதை இடையினம். சரியா, இடையினம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா, இப்போ அதே தான் இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. உயிர் மெய், மெய்யெழுத்து 18உடன் உயிரெழுத்து 12 சேர்வதால் தோன்றும் எழுத்துக்கள் எவ்வளவு, 216. அதுதான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். 12 × 16 அப்படின்னா 216. இந்த உயிர்மெயில என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னா 216ல 2ஆ பிரிச்சோம் அப்படின்னா குறில் எழுத்துக்களுடைய எண்ணிக்கை என்னன்னு பார்த்தோம். உயிர் எழுத்துக்கள்ல 5 வரிசை என்ன இருக்கும் அப்படின்னா குறில் இருக்குன்னு படிச்சிருப்போம். 7 வரிசை என்ன இருக்கு அப்படின்னா நெடில் படிச்சிருப்போம். அப்படிதானே. இப்போ உயிர்மெய் எழுத்து பொறுத்த வரைக்கும் இதுலயும் 2ஆ பிரிக்கிறாங்க. ஒண்ணு உயிர்மெய் குறில், இன்னொன்னு உயிர்மெய் நெடில் அப்படின்னு பிரிக்கிறாங்க. உயிர்மெய் குறில், உயிர்மெய் நெடில். இங்கிட்ட எத்தனை இருக்கு, ஒரு ரோவுக்கு 18. அப்ப 5 × 18 எவ்வளவு, 90. 7 × 18 எவ்வளவு, 116. சாரி, 126. இப்ப இந்த 2 எழுத்துக்களையும் கூட்டினா எனக்கு என்ன கிடைக்கும், 246. இதுதான் இந்த உயிர்மெய் எழுத்து. உயிர்மெய் எழுத்தினுடைய எண்ணிக்கை எவ்வளவு, 216. ஆயுத எழுத்து, இந்த ஆயுத எழுத்துல என்ன கொஸ்டின் அப்படின்னா ஆயுத எழுத்துக்கான மாத்திரை எவ்வளவு, டிஎன்பிசியோட ரிப்பீட்டடான கொஸ்டின் தான், அரை மாத்திரை. ஆனா இது இல்லாம இன்னொரு கொஸ்டின் இருக்கு. இந்த ஆயுத எழுத்தை நம்ம எப்படி எழுதுறோம், 3 புள்ளி வைக்கிறோமா, 3 புள்ளி வைக்கிறோமா, அதனால இது முப்பாறு புள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க, முப்பாறு புள்ளி. ஓகே, இங்க இருக்கு நம்ம கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஆயுத எழுத்துக்கு என்னது, முப்புள்ளி, முப்பாறு புள்ளி ஆயுதம் அப்படின்னு சொல்லி இந்த ஆயுத எழுத்தை கொடுப்பாங்க. இந்த ஆயுத எழுத்து என்ன பண்ணாது அப்படின்னு சொன்னா தனித்து இயங்காது. ஞாபகம் வச்சுங்க,
ஒரு கத்தி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஆயுதம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஆயுதம் தனித்து இயங்குமா? இயங்காது. அந்த ஆயுதத்தை யாராவது ஒரு இடத்தவங்க தான் யூஸ் பண்ண முடியும். அப்போ இந்த ஆயுத எழுத்து என்ன பண்ணாது அப்படின்னு சொன்னா தனித்து இயங்காது. அது யாரோட சேர்ந்து இருக்கும்? உயிர்மை குறிலோடையோ உயிர்மை நெடிலோடையோ சேர்ந்து தான் இயங்கும். அதுதான் ஆயுத எழுத்து அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அப்போ நமக்கு என்ன பார்த்துருக்கோம்? இங்க பாருங்க, ஸ்கூல் புக்ல கொடுத்துருக்கான். இது ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின். கபிலர் அப்படின்னு இதை பிரிச்சு எழுதிருக்காங்க. என்ன இருக்காங்க அப்படின்னா மாத்திரை எழுதிருக்காங்க. கா அப்படின்றது என்னது? குறில். குறிலினுடைய மாத்திரை என்னது? என்ன குறில் இது? உயிர்மை குறில். சரியா? உயிர்மை குறில். அப்ப காவுக்கு ஒரு மாத்திரை என்னது? பியும் என்னது? உயிர்மை குறில் தான். இதுவும் உயிர்மை குறில் தான். கடைசியில உள்ளது என்ன அப்படின்னா ஒற்று அப்படின்னு சொல்றாங்க. இர் அப்படின்னு இருக்கு. அமாத்துவம். அப்ப இர் எத்தனை? ஒற்று எழுத்துக்கள் எத்தனை மாத்திரை அப்படின்னா அரை மாத்திரை. அப்ப கபிலர் அப்படின்றது எவ்வளவு மாத்திரைனா 3 மாத்திரை. நீங்க உங்களோட நேம் எழுதி அந்த நேமுக்கான எவ்வளவு மாத்திரை அப்படின்றது கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, ஒரு புக் பேக். உயிரெழுத்தில் தொடங்கும் இரண்டு மாத்திரை அளவு உள்ள சொல் எது? ஒரு எழுதுங்க. சரிங்களா? ஒரு பிராக்டிஸ் செஷனுக்காக தான். ஒரு 6ஆம் வகுப்பு புத்தகத்துல ஒரு 6வது படிக்கிற பையனுக்கு தேவையானது தான் நமக்கு கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? பிராக்டிஸ் பண்ணிக்கலாமா? சரிங்களா? நமக்கு எழுத்துனா என்ன, எழுத்து எப்படி தோன்றுச்சு, எத்தனை வகையான எழுத்துக்கள் இருக்கு, தமிழனுடைய எழுத்துக்கள் என்ன, அது ஒழிக்கக்கூடிய கால அளவு என்ன, அதுல மொத்த எழுத்துக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டோம். அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா இந்த உயிர் 12ம் முதல் எழுத்து என்ன, சார்பு எழுத்து என்ன, இதுலயே கொடுத்துட்டான். முதல் எழுத்து சார்பு எழுத்து அப்படின்னா அங்க முதல்னு சொல்லியாச்சு. அப்ப முதல்ல பயன்படுத்த ஒரு வார்த்தை எழுதுறீங்க, அந்த வார்த்தையில முதல் எழுத்து என்ன? சரியா? இல்ல அந்த முதல் எழுத்து சார்ந்து வரக்கூடிய எழுத்துக்கள் என்ன? சரிங்களா? இந்த எழுத்து முதல்ல மட்டும் தான்பா வரும். நம்ம பார்த்துருப்போம் ஔவையார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் நிறைய. இக்கால அவையார், அக்கால அவையார் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் படிச்சிருப்போம். ஔவையாருக்கு வந்து என்னது? அதிகமானுக்கு நெல்லிக்கனியை கொடுத்த ஒரு ஔவையார் பார்த்துருப்போம். சரியா? சுட்டப்பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா அப்படின்னு கேட்டா முருகனுக்கான கொடுத்த ஔவையாரையும் நம்ம பார்த்துருப்போம். அப்ப இவங்க 2 பேரும் ஒரே காலகட்டத்தில் வாழ்ந்தவங்களா இல்லை அப்படின்றதே நமக்கு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான், டிஎன்பிஎஸ்சி படிக்க வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரிஞ்சிருக்கும். சரி, அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு காலகட்டத்துல அவ்வை அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல அப்படின்ற எழுத்து இருக்கு இல்லையா, இந்த அவ்வு இருக்கு இல்லையா, சாரி இந்த அவ்வு இருக்கு இல்லையா, இந்த அவ்வு எழுத்துக்கு ஒரு சிறப்பு உண்டு. அப்போ இந்த அவ்வு என்ன எழுத்து அப்படின்னா தமிழ்ல முதல்ல மட்டும்தான் வரும், அது இடையிலையோ இறுதியிலையோ வராது. அப்ப ஒரு கிளாஸ் ரூம் இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த அவையில முதல்ல வந்தவன் யாரு அப்படின்னு கேட்டதுதான் அந்த பெயரே உருவாச்சு அப்படின்னு சொல்லிட்டு புத்தகத்துல கொடுத்துருக்காங்க. அப்ப அவ்வை யார், அவ்வை யார். அப்ப அந்த கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் மார்க் யாரு அப்படின்ற மாதிரிதான். அப்ப ஔவையார் தமிழில் சிறந்து விளங்கியவர்களை என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா ஔவையார் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியும் ஒரு குறிப்புகளும் நம்ம பாக்குறோம். சரிங்களா? ஓகே, இப்ப நம்ம அகத்தியர்னு படிக்கிறோம். அகத்தியம்னு ஒரு நூல் இருந்துச்சு, மரியாதை நிமித்தமாக அரு போட்டு அகத்தியர்னு சொல்றோம். தொல்காப்பியம்னு ஒரு நூல் இருந்துச்சு, அதுல ஒரு அரு போட்டு தொல்காப்பியர்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? இப்ப நீங்க நன்னூல் அப்படின்னா பவனந்தி முனிவர்னு கரெக்டா சொல்லிடலாம். சரியா? நன்னூலார் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்காக சொல்றாங்க? நன்னூலை எழுதியவர் நன்னூலார். அப்ப ஒரு மரியாதை நிமித்தமா தான் நம்ம அவர்னு சொல்லுவோம். சரியா? இரு யூஸ் பண்ணுவோம். ஓகே, அப்ப ஒரு அதே மாதிரி தான் இந்த எழுத்துக்கள்ல முதல்ல வரக்கூடிய எழுத்துக்கள், அந்த எழுத்தை வரக்கூடிய சார்ந்து இயங்கக்கூடிய ஒரு எழுத்துக்களை நம்ம பார்ப்போம். சரியா? அப்ப முதன்மை அப்படின்னு சொன்னாலே நம்ம என்னது? எழுத்துக்களை 2ஆ பிரிக்கலாம். எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? இப்படியே கொஸ்டின் கேட்கலாம். இப்படி கொஸ்டின் கேட்கலாம். எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். முதல் எழுத்துக்கள் சார்பு எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு 2 வகைப்படும். சரியா? முதல் எழுத்துக்கள்னா என்ன சார் அப்படின்னா முதல் எழுத்துக்களை 30 எழுத்துக்கள்னு சொல்லுவோம். சரியா? உயிர் 12 மெய் 18 என்னது? இதை 2த்தையும் ஆட் பண்ணா எவ்வளவு? 30. இந்த 30 எழுத்துக்களை தான் முதல் எழுத்துக்கள்னு சொல்லுவோம். சரியா? அம்மா, அதுல முதல் எழுத்து என்ன வந்திருக்கு? ஆ. ஆடு முதல் எழுத்து என்ன வந்திருக்கு? ஆ. இங்கு முதல் எழுத்து என்ன வந்திருக்கு? இ. ஈட்டி முதல் எழுத்து என்ன வந்திருக்கு? இ. சரியா? அப்ப கமல் கா தான் முதல் எழுத்து. ஞானம் முதல் எழுத்து. சரியா? அது நம்ம பார்ப்போம். மொழி முதல் எழுத்துக்கள், மொழி இறுதி எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இங்க உயிர் 12ம் மெய் 18ம் 30 எழுத்துக்களை முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அதுதான் இங்க நம்ம கொடுத்துருக்காங்க. உயிர் 12 மெய் 18 ஆகிய 30 எழுத்துக்களும் முதல் எழுத்துக்களாகும். பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் முதன்மை காரணமாக இவை இயங்குகின்றன. கவனிங்க, பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கு அடுத்தது இயங்குவதற்கும் முதன்மை காரணம் எது அப்படின்னு சொன்னா இந்த முதல் எழுத்துக்கள் தான். சரியா? அடுத்து சார்பு எழுத்துக்கள். இங்கே சொல்லிட்டாங்க, நம்ம சொல்லுவோம் சார்பு ஒரு பக்கம் சார்ந்து இருந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க சார்பு அப்படின்னா ஒருத்தவங்களுக்கு துணையா நிற்கிறது. சரியா? ஒருத்தவங்களை சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் சார்புன்னு சொல்லுவோம். இந்த வார்த்தைகளை படிக்கும் போதே நமக்கு பொருள் விளங்கிடும் தமிழை பொறுத்த வரைக்கும். ஓகே, எழுத்துக்களை கூட்டி ஒழித்தாலே தமிழ் மொழியினுடைய வார்த்தைகள் விளங்கிவிடும். சரியா? அப்ப முதல் எழுத்துக்களை சார்ந்து வரக்கூடிய எழுத்துக்களை
என்னது சார்பு எழுத்துக்கள்னு சொல்றாங்க. அப்ப முதல் எழுத்துக்கள்னு என்ன சொன்ன 30 எழுத்துக்கள், உயிர் 12 மெய் 18. இந்த 30 எழுத்துக்களை சார்ந்து வரக்கூடிய எழுத்துக்களை தான் சார்பு எழுத்துக்கள்னு சொல்றாங்க. என்னது சார்பு எழுத்துக்கள்னு சொல்றாங்க. அப்ப அந்த சார்பு எழுத்துக்கள்னா எதெல்லாம் சார்பு எழுத்துக்கள்னு சொல்லுவோம்? இது ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின். சார்பு எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? 10 வகைப்படும். சரியா? இது ஒவ்வொன்றையும் டீட்டெயில்டா படிக்கணும். சரிங்களா? இங்க 8 கொடுத்துருக்காங்க, இங்க மொத்தம் 10 கொடுத்துருக்காங்க. இந்த 10த்தையும் கரெக்டா எக்ஸ்பான்ஷன் படிங்க. இதுக்குள்ள எடுத்துக்காட்டுகளை எப்பவுமே படிச்சு வச்சுக்கோங்க. கட்டாயமா நமக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு. உயிர் மெய் அங்கே கொடுத்தா, உயிரும் மெய்யும், உயிர் மெய், ஆயுதம், உயிரளபடை, ஒற்றளபடை. அப்ப அளபடையில 2 இருக்கு. என்னது உயிர் அளபடை, ஒற்று அளபடை. உயிரெழுத்துக்கள் நீண்டு ஒலிப்பதையே உயிரளபடைன்னு சொல்லுவோம். ஒற்றெழுத்துக்கள் நீண்டு ஒலிப்பதையே ஒற்றளபடைன்னு சொல்லுவோம். ஆயுதம்னா நமக்கு தெரியும், முப்புள்ளி, முப்பாறு புள்ளி, தனிநிலை, ஆயுதம், கேடயம் அப்படின்னு சொல்லக்கூடிய எழுத்துக்களை ஆயுதம்னு சொல்லுவோம். உயிரும் மெய்யும் சொல்லிட்டேன், நான் மறுபடியும் சொல்லிட்டேன். உயிர் பிளஸ் மெய், உயிர்மெய் எழுத்து. ஓகே. குற்றிய லிகரம், குற்றிய லுகரம். சரியா? இது 2க்கான பிரித்து எழுதுகவே நிறைய டைம் கேட்டா ப்ரீவியஸ் கொஸ்டின். ஓகே. அடுத்தது குறுக்கங்கள் எத்தனை இருக்கு பாருங்க. 4 வகையான குறுக்கங்கள் இருக்காங்க. ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம். அடுத்தனது மகர குறுக்கம். என்னது மகர குறுக்கம். அடுத்தனது ஆயுத குறுக்கம். என்னது ஆயுத குறுக்கம். என 4 குறுக்கங்களும், 2 அளபடைகளும், 2 லிகர லுகரங்களும், 1 2 உயிர்மை ஆயுதமும், மொத்தம் 10 கொடுக்குறாங்க. சரியா? நமக்கு இந்த படமே கொடுத்துருக்கு பாருங்களேன். இப்போ இந்த பெரிய யானைதான் இந்த கூட்டத்திற்கு முதன்மையா இருக்கு. அப்ப அதுதான் முதல் எழுத்து. சரியா? இவங்களை சார்ந்து இவங்களை ஃபாலோ பண்ணி தான் பின்னாடி வராங்க. இவங்க எல்லாம் என்ன எழுத்துக்கள்? சார்பு எழுத்துக்கள். அப்ப சார்பு எழுத்து 10. முதலில் உள்ள 30 எழுத்துக்களும் பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கு காரணமா இருக்கு. இந்த முதல் எழுத்துக்கள் தான் அந்த சார்பு எழுத்துக்கள் தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் காரணமாக இருக்கு அப்படின்னு நம்ம கொடுத்துருக்காங்க. ஓகே, எழுதிப்போமா? வகுப்பில் என்ன படிக்க போறோம் அப்படின்னா முதல் 2 படிக்க போறோம். என்ன பத்தி படிக்க போறோம் அப்படின்னா உயிர் மெய்யும் ஆயுதம். மொத்தம் 10 இருக்கு, 10ஐயும் படிக்கணும். சரியா? ஓகே. 6ஆம் வகுப்புல நமக்கு 2 தான் கொடுத்துருக்காங்க. உயிர்மை ஆயுதம் ஆகிய 2 சார்பு எழுத்துக்களை பற்றி காண்போம். நான் சொல்லிட்டேன். உயிர்மெய் இங்கே கொடுத்துட்டான். இங்க என்னது உயிரெழுத்து மெய் எழுத்து. 2ஆ பிரிச்சுக்கோ. மெய் எழுத்துக்களும் உயிர் எழுத்துக்களும் ஒன்றுடன் ஒன்று சேர்வதால் பிளஸ் உயிர் பிளஸ் மெய், உயிர் பிளஸ் மெய். அதனாலதான் என்ன பண்ணேன், உயிர் 12 மெய் 18 2 சேர்த்து 30ன்னு சொன்னேன். சரியா? ஏன் உயிரும் மெய்யும் இணைவது சேர்வது அப்படின்னா அடிஷன். ஓகே. உயிர்மை எழுத்துக்கள் தோன்றுகின்றன. சரியா? அடுத்து போலாமா? இந்த உயிர்மை எழுத்து எப்படி இருக்கும்? இப்ப நம்ம வந்து சார் கா சாரி ஆ அப்படின்னு சொன்னீங்க, ஆவை வந்து குறில்னு சொல்லிட்டீங்க. ஓகே. இப்ப கா அப்படின்னு சொல்லிட்டீங்க, அதை வந்து வல்லினம்னு சொல்லிட்டீங்க. வல்லின குறில், வல்லின குறில் அப்படின்னு சொல்லிட்டீங்க. அப்போ அதனுடைய ஒளி வடிவம் எப்படி இருக்கும்? இதுதான் கொஸ்டின். சரியா? ஒளி வடிவம் எப்படி இருக்கும்? சரியா? அதனுடைய வரி வடிவம் எப்படி இருக்கும் அப்படின்றது கேட்பான். சரியா? ஒளி வடிவம் வரி வடிவம்னா என்ன? ஃபர்ஸ்ட் என்னன்னா ஒளி வடிவம் சத்தம். அதாவது இந்த முதல் எழுத்துக்களோட சத்தம் எப்படி இருக்கும்? குறுகி ஒலிக்குமா நீண்டு ஒலிக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுதான் பாருங்க, உயிர்மை எழுத்தினுடைய ஒளி வடிவம் எப்படி இருக்கு அப்படின்னா ஒலினா சத்தம், சத்தம் எப்படி இருக்கும்? 2மே சேர்ந்த மாதிரி இருக்கும். அதுதான் மெய்யும் உயிரும் சேர்ந்ததாகவே இருக்கும். எப்படி இருக்கும்? மெய்யும் உயிரும் சேர்ந்ததாகவே இருக்கும். இதுதான் கொஸ்டின். ஓகே. அதனுடைய வரி வடிவம் நீங்க நோட்ல எழுதுறீங்க. அப்ப எழுதும் போது எப்படி இருக்கும் அப்படின்னா மெய் எழுத்தை ஒத்தே இருக்கும். எப்படி இருக்கும் அப்படின்னா வரி வடிவம் என்னது? மெய் எழுத்தை ஒத்தே இருக்கும். அடுத்து ஒண்ணு இருக்கு, ஒலிக்கும் கால அளவு. நம்ம சொல்லுவோம் குறில் எழுத்துக்களை ஒலிக்க 1 மாத்திரை, நெடிலுக்கு 2 மாத்திரை, ஆயுதத்திற்கு அரை மாத்திரை. ஓகே. இப்ப இந்த மாதிரி நம்ம படிச்சிருப்போம். ஓகே. மெய் எழுத்துக்களுக்கு அரை மாத்திரை. இந்த உயிர்மெய் எழுத்துக்களுடைய கால அளவு எப்படி இருக்கு அப்படின்னா உயிர் எழுத்து இருக்கு இல்லையா, உயிர் எழுத்தினுடைய கால அளவும் உயிர்மை எழுத்தினுடைய கால அளவும் 1. சரியா? அப்ப நம்ம எழுதியே வச்சுக்கலாம். ஒரு ஒளி வடிவம் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா உயிர் கூட்டல் மெய் 2ம் சேர்ந்த மாதிரி இருக்கும். அடுத்தது வரி வடிவம் அப்படின்னு இருக்கு அப்படின்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னா மெய். சரியா? அதுக்கப்புறம் என்ன கொடுக்குறாங்க, ஒளி வடிவம் அப்படின்னா அதோடைய கால அளவு எப்படி இருக்குன்னா உயிரோட சேர்ந்திருக்கும். அவ்வளவுதான். இதையே ஒரு கொஸ்டினா கேட்கலாம். ஓகே. முதல் எழுத்துக்களை சார்ந்து வருவதால் இவை சார்பு எழுத்து வகையில் அடங்கும். ஓகே. அடுத்து ஆயுதம். ஆயுதம் பத்தி 3 புள்ளிகளை உடைய தனித்த வடிவம் கொண்டவை. 3 புள்ளிகளை உடைய தனித்த வடிவம் கொண்டவை தான் இந்த ஆயுதம். சரியா? இதனை முப்புள்ளி என்றும் முப்பாறு புள்ளி என்றும் தனிநிலை என்றும் அக்கேனம் என்றும் வேறு பெயர்களும் உண்டு. ஆயுதம்னு சொல்லலாம், கேடயம்னு சொல்லலாம்,
ஓகே, முப்புள்ளி 3 வகையான புள்ளி. முப்பார் புள்ளி தனிநிலை, தனித்து இருக்கக்கூடிய ஒரே எழுத்து என்ன அப்படின்னா ஆயுத எழுத்து மட்டும்தான். ஓகே, அப்ப இதற்கு வேறு பெயரும் உண்டு. சரி, ஆயுத எழுத்தை பார்க்கலாம். ஆயுதம் அப்படின்னு சொல்லும்போது அக் அப்படின்னு சொல்லுவோமா? இருக்கக்கூடிய ஒலிப்பு முறைகளிலே நுட்பமான அக்கன்னா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? நுட்பமான ஒலிப்பு முறைகளை கொண்டது. ஆமா, கரெக்ட் தான். சரியா? தனக்கு முன், அதாவது ஒரு ஆயுத எழுத்து தனக்கு முன்னாடி யார் இருக்குது அப்படின்னா தனக்கு முன் குறில் எழுத்தையும், முன்னாடி ஒரு குறில் எழுத்தையும், தனக்கு பின் ஒரு வல்லின உயிர்மை. வல்லின உயிர்மைன்னா என்னது? வல்லினம்னா கசட தபர, அந்த வரிசையில் வரக்கூடிய ஒரு உயிர்மை எழுத்துக்களை சார்ந்துதான் இருக்கும். தனக்கு முன்னாடி ஒரு குறில் எழுத்தும் தனக்கு பின்னாடி வல்லின உயிர்மை எழுத்தையும் பெற்று சொல்லின் இடையில் மட்டுமே வரும். ஏன்னா தனித்து இயங்காது. சரியா? சொல்லின் இடையில் மட்டுமே வரும். இதுவும் ஒரு கொஸ்டின். தனித்து இயங்காது, முதல் எழுத்துக்களாகிய உயிரையும் மெய்யையும் சார்ந்து இயங்குவதால் ஆயுத எழுத்தும் ஒரு சார்பு எழுத்தே. சரியா? கீழ்கண்டவற்றில் எது பொருந்தாதுன்னு நமக்கு இந்த மாதிரி கொடுத்து கேட்கலாம். எங்க மினிமம் சேஞ்ச் பண்ணுவாங்க? தனித்து இயங்குமா? இதெல்லாம் கண்டுபிடிச்சிருவோம். வல்லின உயிர் மெய்யா என்னது அப்படின்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கணும். இல்லை உயிர் பிரிலா அப்படின்னு மட்டும் பார்ப்பாங்க. ஓகே, நம்ம என்ன கொடுத்துருக்காங்க? அவ்வளோதான். இங்கே நம்ம கொடுத்துருக்காங்க முதல் எழுத்துக்கள் சார்பு எழுத்துக்கள் நம்ம கொடுத்துருப்பாங்க. அவ்வளோதான், மற்றபடி எதுவும் இல்லை. அடுத்து போயிடலாம். இங்கே பாருங்க, ஒரு மொழி முதல் எழுத்துன்னு சொன்னோடனே எந்தெந்த எழுத்துலாம் மொழிக்கு முதல்ல வரும், எந்தெந்த எழுத்துக்கெல்லாம் மொழிக்கு இடையில வரும், எந்தெந்த எழுத்துக்கள்லாம் மொழிக்கு இறுதியில வரும். சரிங்களா? இப்போ நம்ம நிறைய பேர் வைக்கிறோம். சரியா? டயங்கரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் விஜய் சித்து எடுக்கிறாரு. இப்போ டயங்கரம் தா அப்படின்ற எழுத்து முதல்ல வருமா? கொடுத்துருக்காங்க. என்னது? டயங்கரம் அப்படிதான் கொடுக்குறாங்க. பயங்கரம் என்ன சொல்லிட்டாங்க? பாலை ஒரு கூட்டு எடுத்துட்டு டயங்கரம்னு சொல்லிட்டாங்க. டா அப்படின்ற எழுத்து ஃபர்ஸ்ட் முதல்ல வருமா அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கும். சரியா? இப்போ தமிழ்ல வரக்கூடிய முதலில் வரக்கூடிய எழுத்துக்கள் என்ன, இடையில் வரக்கூடிய எழுத்துக்கள் என்ன, இறுதியில் வரக்கூடிய எழுத்துக்கள் என்ன, அதை மாதிரி பார்ப்போமா? அதுதான் நமக்கு இந்த லெசன். சரியா? 3வது இயர்ல கொடுத்த லெசன். நம் தமிழ் மொழியின் சொற்கள் எளிதாக ஒலிக்க வகையில் உருவானவை, எளிமையா ஒலிக்க முடியும். ஓகே, வேற்று மொழி சொற்களை பேசுகையில் நமக்கு தடுமாற்றம் ஏற்படுகிறது. நம் மொழியின் சொற்களின் இயல்பையும் மரபையும் அறிந்து கொள்வது தேவையானது. சொல்லின் முதலிலும் இடையிலும் இறுதியிலும் எந்தெந்த எழுத்துக்கள் வரும் என்பதை அறிந்து கொள்ளவே இந்த பாடம். ஒரு ஜெனரலான இன்ட்ரோடக்ஷன் தான். சரியா? கீழே உள்ள சொற்களை கவனி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு 3 வகையான சொற்கள் கொடுத்துருக்காங்க. நன்றி, நன்றி, நன்றி. சரியா? உச்சரிப்புல சிறிதளவு மட்டும்தான் வேறுபாடு இந்த நாவுக்கும் இந்த நாவுக்கும் இந்த நாவுக்கும். சரியா சார்? அதான் சார் பிரச்சனையே. நன்றிக்கு 2 சுழினாவா 3 சுழினாவா? சரியா? அப்ப இது இந்த 3ல எது முக்கியம், எது கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, இப்ப இது 3மே உச்சரிப்புல ஒண்ணுமே இல்லைங்க. அந்த காலத்துல படிக்காதவங்க என்ன பண்ணாங்க? நன்றின்னு சொல்றாங்க. அவங்க இந்த நன்றின்னு சொன்னாங்களா, இந்த நன்றின்னு சொன்னாங்களா, இந்த நன்றின்னு சொன்னாங்களா? அப்போ ஒலி வடிவமா எழுதும்போது என்னவாயிருக்கு? எப்படி வேணாலும் எழுதிருக்கலாம். அப்ப அந்த ஒலியை வரி வடிவமா மாற்றும் போது இந்த 3லையுமே எழுதிருந்திருக்கலாம் நன்றி அப்படின்றது. அப்ப இதற்கு சில இலக்கண கூறுகள், தமிழ் இலக்கண கூறுகளை கொடுத்துதான் இந்த நன்றி கிடையாது, என்ன கிடையாது, இந்த நன்றி இல்லை, இப்படி எழுதக்கூடாது, இது எழுதக்கூடாது, இப்படிதான் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இலக்கணம். அதுதான் இலக்கணம். சரியா? மொழியை பிழையின்றி பேசவும் எழுதவும். சரியா? அதுதான் நன்றி. இவற்றுள் நன்றி என்பதே சரியான சொல் அல்லவா அப்படின்னு கொஸ்டின் கேட்கிறாங்க. பிழையின்றி எழுத எந்தெந்த எழுத்துக்கள் எங்கெங்கு பயன்படுத்த வேண்டும் என்பதை அறிந்து கொள்வது மிகவும் இன்றியமையாதது. சந்தி பிழை, ஒற்று பிழை எல்லாமே இதில் தான் இருக்கு. ஓகே, தமிழ் எழுத்துக்களின் வகை, தொகை. வகைன்னா என்ன சார் அப்படின்னா எத்தனை டைப் இருக்குன்னு பார்ப்போம். தொகைன்னா என்னன்னா மறைந்து வருவது, தொக்கி வருவது அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். ஓகே, அவற்றில் எல்லா எழுத்துக்களும் எல்லா இடங்களிலும் வருவதில்லை. ஆமாங்க, தமிழ்ல எல்லா எழுத்துக்களும் எல்லா இடத்துலையும் வராது. அப்ப அங்க எங்கெங்கெல்லாம் வரலாம்? 3 இடம் இருக்கு. ஒண்ணு முதல்ல வரலாம், இல்லைன்னா இடையில வரலாம், இல்லைன்னா இறுதியில வரலாம். சரியா? ஒரு சென்டென்ஸ் இருக்கு அப்படின்னா சென்டென்ஸோட முதல் எழுத்தா வரலாம், இல்ல அதில் உள்ள இடையில் உள்ள எழுத்துக்களா வரலாம், இல்லைன்னா இறுதியில் உள்ள எழுத்துக்களா வரலாம். அவ்வளவுதான். சரியா? அதுக்கு தான் நம்ம கொடுக்குறாங்க மொழி முதலில் உள்ள எழுத்துக்கள், இறுதியில் உள்ள எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ட்ரெயின் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம அப்படியே வந்துருவோமா? ஓகே, நம்ம நல்லாவே படிப்போம். ஓகே, மொழி முதல் எழுத்துக்கள். மொழி முதல்ல யாருப்பா வருவா அப்படின்னு சொன்னா கேள்வியே என்னது? முதல் எழுத்து. கேள்வி என்ன எழுத்து? முதல் எழுத்து. முதல் எழுத்துனா என்ன? உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் சேர்வதே என்னது? முதல் எழுத்துன்னு படிச்சிருப்போம். எனக்கு மொழிக்கு முதல்ல வர்றது என்ன சொன்னேன்? மொழி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, மொழி என்ற சொல் என்பதற்கு சொல் என்னும் பொருளும் உண்டு. மொழி என்பதற்கு சொல், பதம், கிளவி அப்படின்னு ஒரு 3 பொருள் இருக்கு. சரியா? சொன்றி, சோறு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப மொழி என்பதற்கு என்ன பொருள் அப்படின்னு சொன்னா என்னது? சொல் அப்படின்னு சொல்றாங்க. பதம், கிளவி, சொன்றி, சோறு அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லில் முதலில் வரும் எழுத்துக்களை என்ன எழுத்துக்கள் சொல்லுவாங்க அப்படின்னா முதல் எழுத்துக்கள் சொல்ல மாட்டாங்க,
மொழி முதல் எழுத்துக்கள் நம்ம வச்சுங்க, மொழி முதல் எழுத்துக்கள் ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம் வேற. ஓகே, உயிர் எழுத்துக்கள் 12 நானே சொல்லிட்டேன். உயிர் எழுத்துக்கள் 12 முதலில் வரும், அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் கண்டிஷனே இதுதான். ஓகே, உயிர் எழுத்து 12, குறில் 5, நெடில் 7, இது என்னமே என்ன பண்ணும் 12மே வரும். ஓகே, அடுத்து உயிர்மெய் இங்கனது முதல் எழுத்துக்கள் சொல்லும் போது உயிர் 12 வந்துருச்சு. மெய் எழுத்துல 18 எழுத்துக்கள் இருக்கு. இதுல எந்தெந்த எழுத்துக்கள்லாம் முதல்ல வரும், எதெல்லாம் முதல்ல வராம இடையில வரும், எதெல்லாம் இறுதியில வரும் அப்படின்றதுதான். சரியா, ஜஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே போதுமானதுதான். ரொம்ப ஒன்றும் புலமையா படிக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த எக்ஸாம் இதெல்லாம் வராது அப்படின்றத மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா நமக்கு போதுமானது. சரியா, இப்ப நமக்கு என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா கச தன பம மியூசிக் பார்த்துருப்போமா? கச தன பம அப்படின்னு மியூசிக் சொல்லி தருவாங்க. அப்ப அந்த மியூசிக்ல வரக்கூடிய அந்த 6 எழுத்துக்கள் இருக்கு இல்லையா, கசடத பரன்னு படிச்சிருப்பீங்க. அங்க இங்க வேலை இல்லை. ஓகே, கசடத பர நமன நமன எரள வழல அப்படின்னு படிச்சிருப்போம். 18 மெய் எழுத்துக்கள். அப்ப அந்த 18 மெய் எழுத்துக்கள்ல எதெல்லாம் முதல்ல வரும் அப்படின்னு சொல்லும்போது மியூசிக் தான் ஞாபகம். கச தன பம, அவ்வளவுதான். இப்ப இந்த 6 எழுத்துக்களுமே என்ன எழுத்துக்கள் அப்படின்னா மொழிக்கு முதல்ல தான் வரும். சரியா, இந்த 6 எழுத்துக்கள் என்னது மொழியில முதல்லாம் வரும். இப்ப மிச்சம் இருக்கிறது என்னென்ன எழுத்துக்கள் வரும், எதெல்லாம் வராது அப்படின்னு சொல்லி கேட்டோம். சரியா, அடுத்தது ஞா ஞா யா வா ஆகிய உயிர்மெய் எழுத்து. இந்த ஃபர்ஸ்ட் என்ன எழுத்து பார்த்தோம்? உயிர் எழுத்துல பார்த்தோம், 12மே வந்துருச்சுன்னு பார்த்தோம். மெய் எழுத்து அதுல என்ன பார்த்தோம்? கச தன பம அப்படின்ற இந்த 6 பார்த்தோம். அடுத்தது உயிர்மெய் எழுத்துல சில எழுத்துக்கள் இருக்காங்க. உயிர் எழுத்துல பார்த்தாச்சு, மெய் எழுத்துல பார்த்தாச்சு. அடுத்து உயிர்மெய் எழுத்துல பாக்குறாங்க. உயிர்மெய் எழுத்துல என்ன எழுத்து இருக்கு அப்படின்னா ஞா ஞா யா வா. சரியா, நம்ம பார்ப்போம் அப்படின்னா இங்க பாருங்க, ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. கா வரிசை எழுத்துக்கள் கடல், காக்கை, கிழக்கு, கீச்சு, குருவி, கூ கூந்தல், கொண்டை, கேணி, கைகள், கொக்கு, கோலம், கௌதாரி. சரியா, நமக்கு இங்க கா சா நா தா பா மா கொடுத்தாங்க இல்லையா, கா கா கி கி கூ கூ கே கே கை கை கோ கோ கவ் சா சா சீ சீன்னு சொல்லிட்டு கூடிய அந்த வரக்கூடிய ஹரிசாண்டலா இருக்கக்கூடிய அந்த 12 எழுத்துக்களுமே என்னவாகும்? முதல் எழுத்துக்களா வரும் அப்படின்றதுதான். சரியா, அடுத்து பாருங்க, உயிர்மெய் எழுத்து வரிசையில் சில எழுத்துக்கள் மட்டுமே சொல்லின் முதலில் வரும். இப்ப இந்த 4 இருக்கு இல்லையா, இப்ப ஞா ஞா யா வா அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, இதுல ஒரு சில எழுத்துக்கள் மட்டும்தான் வரும். இந்த வரிசையில வரக்கூடிய எழுத்துக்கள்ல ஒரு சில எழுத்துக்கள் மட்டும்தான் நமக்கு என்ன கொடுத்துருப்பாங்க பார்ப்போம். நம்ம தமிழ்ல நாளம் அப்படின்னு எழுதுவோம். ஓகே, அடுத்தது யானா யார், யான், யாண்டு படிச்சிருப்போமா, யாங்கு படிச்சிருப்போமா, யாண்டு உலனே அப்படின்னு எழுதிருப்பாங்களா, யாண்டு உலனே ஒரு புறநானூறு பாடல் கொடுத்துருக்காங்களா. அப்ப யா அப்படின்றது முதல்ல வந்திருக்கு. அப்ப இந்த வரிசையிலையும் ஒரு சில எழுத்துக்கள் முதல்ல வந்திருக்கு. எல்லா எழுத்துக்களும் இல்ல, ஒரு சில எழுத்துக்கள் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. சரியா, அப்போ நமக்கு அந்த வரிசைகளை கொடுக்குறாங்க. ஞா அப்படின்னு சொன்னா இந்த ஞா வரிசையில ஞா அப்படின்ற அந்த ஒரு எழுத்து மட்டும்தான் என்ன வருதான் முதல் எழுத்தாக வருகிறது. சரியா, ஞனம் என்னது ஞனம். இதுக்கப்புறம் நீங்க வரக்கூடிய எழுத்துல முதல் எழுத்தாக வராது. அதுலயுமே சில எழுத்துக்கள் முதல் எழுத்துக்களா வராது. அங்கனம், இங்கனம் அப்படின்னு படிக்கிறோம். அப்ப அந்த ஞா வரக்கூடிய எழுத்துக்கள் என்னது நம்ம கொடுத்துருக்காங்க பாருங்க. இக்காலத்தில் ஞனம் என்னும் சொல் தனித்து இயங்காமல், இந்த காலத்துல இல்ல, அந்த காலத்துல வேணா இருந்திருக்கு, இந்த காலத்துல இல்ல. அங்கனம், இங்கனம், எங்கனம் என்னும் சொற்களில் மட்டுமே வழங்கி வருகிறது. இந்த 3 சொற்கள்ல மட்டும்தான் அங்கனம், இங்கனம், எங்கனம், இந்த சொற்கள்ல மட்டும்தான் தனித்து இயங்கி வருகிறது. ஓகே, அப்ப ஃபர்ஸ்ட் உயிர்மெய் எழுத்துல ஒரு வரிசையில நா வரிசையில நா ஒண்ணுதான். சரியா, அடுத்து பாருங்களேன், இந்த நா அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா ஞாலம். சரியா, ஞாலம் அப்படின்னா என்ன அர்த்தம்? உலகம். உலகம், உலகத்துல எத்தனை திசைகள் இருக்கு? 4. அப்ப நா வரிசையில வரக்கூடிய எழுத்துக்கள் என்ன அப்படின்னா 4. ஒரு ஷார்ட்கட்டு தான் சொல்றேன். சரியா, இந்த உலகத்துக்கு என்னது நா நா அப்படின்னு சொன்னா ஞாலம்னு சொல்லுவோம். உலகத்துல 4 திசை இருக்கு. அப்ப ஞா ஞா நே நே அப்படின்னு வரக்கூடிய இந்த 4 எழுத்துக்களை மட்டும்தான் நமக்கு என்னது சொல்லின் முதல்ல வரும். அப்ப மிச்சம் இருக்கக்கூடிய 8 எழுத்துக்கள் என்ன வராது? சொல்லின் முதல்ல வராது. சரியா, இப்ப நம்ம என்ன எடுத்துக்கலாம்? இதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம எடுத்துக்கலாம் என்னது நமலி அப்படின்னு இது படிச்சிருப்போம். நமலினா என்னது? நாய் படிச்சிருப்போமா. ஞாலம். இந்த ஒரு எழுத்துக்கும் ஒரு பொருள் வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். சரியா, உங்களுக்கு ரொம்ப ஈஸி ஆயிடும். அடுத்து 4 எழுத்துல 2 எழுத்து முடிஞ்சு. அடுத்தது யா வரிசை. யா வரிசை அப்படின்னு சொல்றாங்க. யா வரிசையில் யார் வரா? யாரு, யான் சொல்லலாமா, யாண்டு, யூசப் அப்படின்னு சொல்லிட்டு இதுல என்ன இருக்கு அப்படின்னா யா யாருன்னு சொல்லும் போது யா அப்படின்னு போறோங்களேன். யா அப்படின்னு சொன்னா யாரு, என்னது யாரு அப்படின்னு எடுத்துக்கலாமா. யாரு அப்படின்னு சொன்னாலே யாருக்கு எத்தனை எழுத்து? 6. யாரு 6, அவ்வளவுதாங்க. சரியா, யாரு 6. இந்த 6 எழுத்துக்களுக்கும் தான் நமக்கு என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா நமக்கு கொடுக்குறாங்க என்னது யா வரிசையில முதன்மையாக வரக்கூடிய எழுத்துக்கள். அடுத்தது வா வரிசையில எத்தனை எழுத்துக்கள் அப்படின்னு சொன்னா வா
வா அப்படின்னு சொன்னாலே நான் வாழ்க்கைன்னு ஞாபகம் வச்சு, வாழ்க்கையை 8 8 பிரிச்சுக்கோன்னு ரஜினி சொல்லியிருக்காரு. அப்போ வா அப்படின்னு சொன்னா வாழ்க்கைன்னு வந்துருமா? சரி, இதை வா எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை அப்படின்னு சொன்னா 8 எழுத்துக்கள் இடம்பெறும். இது எப்படி ஒரு கொஸ்டின் கேட்கலாம்? மொழியில் முதலில் வரக்கூடிய எழுத்துக்கள்ல என்ன எழுத்துக்கள், எத்தனை எழுத்துக்கள் இருக்கு? நா வரிசையில எத்தனை எழுத்துக்கள் இருக்கு? ஞா வரிசையில எத்தனை எழுத்துக்கள் இருக்கு? யா வரிசையில எத்தனை எழுத்துக்கள் இருக்கு? வா வரிசையில எத்தனை எழுத்துக்கள் இருக்கு அப்படின்னு நம்ம கேட்கலாம். நமக்கு இங்க கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்ப ஞால 1, இந்த நாள என்னது 4, யால 6, வால 8, அவ்வளவுதான். இதுதான் நமக்கு கொடுத்துருப்பாங்க. இது ரொம்ப ஈஸியா நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, மொழியில் முதல்ல வராத எழுத்துக்கள் அப்படின்னா இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா? இப்ப எந்தெந்த எழுத்துக்கள்லாம் இப்ப பார்த்த எழுத்துக்கள் இல்லாம மற்ற எழுத்துக்கள் எல்லாமே மொழிக்கு பின்னால வராது. உயிரெழுத்து என்ன பார்த்தோம்? 12ம் பார்த்தோம். அப்ப உயிரெழுத்து 12 என்னது? முதல்ல வந்துட்டு சொல்லிட்டாங்க. அப்ப எங்க வராது? மொழியின் முதலில் வராத எழுத்துக்கள் என்னென்ன எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மெய்யெழுத்து 18ம், சரியா? மெய்யெழுத்து 18, கசட தபர ஞமன ஞமன எரள வழல, இந்த 18ம் என்ன பண்ணாது அப்படின்னா முதல்ல வராது. சரியா? மொழி என்னது? மெய்யெழுத்துக்கள் 18 என்னது? சொல்லின் முதலில் வரா. ஓகே, அடுத்து பாருங்களேன். டன ரல ழல ரண அப்படின்னு சொல்லி 8 உயிர்மெய் எழுத்துக்கள் இருக்கு. நல்லா நான் பாத்தீங்க, மொத்தம் 12 பார்த்துருப்போம். அந்த 12ல 8 என்ன அப்படின்னு சொன்னா 4 உயிர்மெய் எழுத்து முன்னாடி வந்துருச்சு. அப்ப பேலன்ஸ் இருக்கிறத பாருங்களேன். இட்டோட இணை எழுத்து என்ன? சாரி, இட்டோட இணை எழுத்து என்ன? இன்னு. இரோட இணை எழுத்து என்ன? இல்லு. இழோட இணை எழுத்து என்ன? இல்லு. அப்ப இரோட இணை எழுத்து என்ன? இன்னு. இந்த இணை எழுத்துக்கள் எதுவுமே என்ன கிடையாது. இந்த 8 எழுத்துக்களை என்ன பண்ணல அப்படின்னு சொன்னா என்ன பண்ணாது? முதல்ல வராது. அடுத்து பாருங்க, நான் முன்னாடி சொல்லிட்டேன் ஆயுதம். ஆயுதம் என்னைக்குமே தனித்து இயங்காது. அப்ப அதுவும் முதல்ல வராது. சரியா? அப்ப அடுத்து என்னது? இந்த வரிசையில நா நா யா வா, 4 1, யாழ 6, சாரி 4 4, யாழ என்னது 6, வாழ 8. சரியா? இந்த எழுத்துக்கள்ல உயிர்மெய் எழுத்து வரிசைகளில் மொழியில் வருவதாக குறிப்பிட்ட எழுத்துக்களை தவிர இந்த 1 4 6 8 இந்த தவிர்த்து பிற எழுத்துக்கள் முதலில் வரா. பிற எழுத்துக்கள் என்னது? முதல்ல வராது. சரியா? அப்ப இதுதான் முதல் எழுத்துக்கள். இங்க பாருங்க, கமாரம், ரம்பம், லண்டன், பிரான்ஸ், டென்மார்க் போன்றவை பிற மொழி சொற்களே. நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போதே சொன்னேன், என்னது? விஜய் சித்து ஒரு படம் எடுக்கிறாங்க இல்லையா, டயங்கரம் அப்படின்னு சொல்லிட்டு, அவரே என்ன பண்ணல, தா முதன்மையில வருமா? வராது. சரியா? அப்ப அது தமிழ் எழுத்து கிடையாது. சரியா? அது தமிழ் எழுத்து கிடையாது. தமிழ் படமா இருக்கலாம், தமிழ் எழுத்து கிடையாது. ஓகே, அடுத்து போலாமா? சரி, இப்ப மொழி முதல்ல வர்ற எழுத்து பார்த்துட்டோம், முதல்ல வராத எழுத்தையும் பார்த்துட்டோம். இப்ப மொழி இறுதி எழுத்துக்கள் கடைசியில என்னென்னலாம் வரும் அப்படின்னா, அங்க மொழி முதல்ல என்ன எழுத்து இருந்துச்சு? உயிரெழுத்து 12 வந்துச்சா? இங்க சொல்லினுடைய இறுதியில, சாரி, மொழியின் இறுதியில் வரும் எழுத்துக்களை மொழி இறுதி எழுத்துக்கள், அங்க என்ன சொன்னாங்க? மொழி முதல் எழுத்துக்கள்னு சொன்னாங்க. இங்க மொழி இதர எழுத்துக்கள் சொல்றாங்க. ஏன் அப்படின்னா மொழி அப்படின்றதுக்கு என்ன பொருள்? சொல் அப்படின்னு ஒரு பொருள் இருக்குன்னு சொன்னேன், பதம் இருக்குன்னு சொன்னேன், கிளவின்னு இருக்குன்னு சொன்னேன், சோறுன்னு சொன்னேன், சொன்றின்னு சொன்னேன். ஓகே, இப்ப உயிரெழுத்துக்கள் 12ம் மெய்யுடன் இணைந்து உயிர்மெய்யாக மட்டுமே என்னது? இறுதியில் வரும். சரியா? உயிரெழுத்து இறுதியில வராது. அப்படி உயிரெழுத்து வருது அப்படின்னா அது எப்படி வருமா? உயிர்மெய். ஒரு லைன் தான். சரியா? உயிர்மெய், அவ்வளவுதான். உயிர்மெய் என்னது? வரும். ஓகே, இப்போ ஞமன ஞமன எரள வழல அப்படின்னு பார்த்துருப்போம். சரியா? இதுல நல்லா பாருங்களேன், கசட தபர, கசட தபர. ஓகே, அடுத்து என்னது? அடுத்தானே ஞமன ஞமன எரள வழல. ஓகே, கசட தபர ஞமன ஞமன எரள வழல அப்படின்னு நம்ம சொல்லிட்டாங்க. ஓகே, இதுல என்னென்ன எழுத்துலாம் இருக்கு இல்லைன்னு பாருங்க. இந்த கசட தபரையில என்ன கிடையாது? இங்க என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. சாரி, தப்பா சொல்லிட்டேன், ஒரு நிமிஷம் பண்ணுங்க. மெய் எழுத்துக்கள் தப்பா சொல்ல, 11 எழுத்துக்கள் மொழியின் இறுதியில வரும் அப்படின்னு சொல்றாங்க. மொழியினுடைய இறுதியில வரும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இறுதியில வர எழுத்துக்கள்லாம் பாருங்க. இங்க எரள வழன்னு கொடுத்துருக்காங்களா? யா ரா லா வா ரா லா. சரியா? இப்ப எரள வழல 6 எழுத்துக்களுமே என்ன வரும்? இறுதியில வரும். நாய் அப்படின்னு சொல்லுவோம், பார் அப்படின்னு சொல்லுவோம், வால் அப்படின்னு சொல்லுவோம், வாழ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அப்ப இந்த 6 எழுத்துக்களா? அந்த எழுத்து இல்லாம என்ன எழுத்துக்கள் இருக்கு? மெல்லின எழுத்துக்கள் இருக்கு. மெல்லின எழுத்துக்கள்ல என்ன எழுத்து மட்டும் இல்லை அப்படின்னா நா அப்படின்ற எழுத்தும். ஏன்னா நான் எழுத்து தான் மொழியின் முதல்ல வந்துருச்சு. என்ன பார்த்தோம்? ஞனம். ஆனா இக்காலத்துல தான் பயன்படுத்தல. அது அங்கனம், இங்கனம், எங்கனம் அப்படின்னு மட்டுமே பயன்படுத்தி வராங்க. அப்ப நான் எழுத்து வராது. அப்ப கசர தபரல இந்த நா வராது. அப்ப மேல ஒரு 5 எழுத்து, கீழே என்னது?
மெல்லினத்துல ஒரு 5 எழுத்து, இடையினத்துல ஒரு 6 எழுத்து, இந்த 11 எழுத்து மட்டும்தான். இந்த கசட தபர இருக்கு இல்லையா, இந்த கசட தபர அப்படின்ற அந்த வார்த்தை வல்லின வார்த்தை என்ன பண்ணாது, மொழி இறுதியில வராது. ஓகே, அடுத்து போலாமா? அப்ப மொழி இறுதியாக எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றாங்க. மொழி இறுதியில் உயிரெழுத்துக்கள் தனித்து இயங்குவதில்லை. உயிரெழுத்துக்கள் தனித்து இயங்காது. சரியா? உயிர்ல இருக்கிறது காத்து மட்டும்தான். காத்து என்னைக்கும் தனித்து இயங்காது. காத்து இயங்குவதற்கு அதற்கு ஒரு உடல் தேவை. சரிங்களா? அவ்வளவுதான். அதுதான் சிம்பிளா சொல்லணும்னா, உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துடன் இணைந்து உயிர்மெய்யாக மட்டுமே சொல்லி நடையில் நம்பரும். அதுதான் நான் இப்போ எக்ஸ்பிளைனா சொன்னேன். ஓகே, அளபடை எழுத்துக்கள். அப்ப அந்த உயிர் எழுத்துக்களுக்கு ஒரு எக்ஸஸ் கொடுக்குறாங்க. என்ன எக்ஸஸ் கொடுக்குறாங்கன்னா அளபடை. அளபடைன்னா என்ன சார்? நீண்டு ஒலிக்கிறாங்க. சரிங்களா? அம்மா அப்படின்னு சொல்லி நான் கூப்பிடுறேன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப குறுக்கி ஒலிச்சிச்சு. அம்மா அப்படின்னு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், இங்க என்ன இருக்கும்? அம்மா. அப்ப என்னது? ஒரு நீண்டு ஒலிக்குது. அப்ப உயிரெழுத்து என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா அளபடையில மட்டும்தான் ஒலிக்கும். இப்ப அம்மா, அப்ப அம்மா. ஓகே, அதுதான் கொடுத்துருப்பாங்க. அளபடை எழுத்துக்கள் இடம்பெறும் போது உயிரெழுத்துக்கள் சொல்லின் இறுதியில் வரும். அப்ப அளபடையில மட்டும்தான் வரும். இதான் கொஸ்டின் ஏரியா. இப்ப ஆயுத எழுத்து இடையில மட்டும்தான் வரும்னு சொல்லிட்டேன். அப்ப இறுதியில வரா. ஓகே, நான் முன்னாடி சொன்னா கசட தபர அப்படின்ற அந்த 6 எழுத்தும் நா அப்படின்ற அந்த ஒரு எழுத்தும், அப்ப 6 + 1 எவ்வளவு? இந்த 7 எழுத்துக்கள் என்ன வராது, சொல்லின் இறுதியில வராது. ஓகே, அடுத்து போலாமா? உயிரெழுத்துக்களில் நா என்னும் எழுத்து வரிசை மட்டுமே இறுதியில் வராது. ஏன்? அங்கனம், இங்கனம், எங்கனம் முன்னாடியே சொன்னதுதான். ஓகே, கார்த்திக், ஹாங்காங், சுஜித், மார்க்கெட், திலீப், மார்ச் போன்ற பிறமொழி சொற்கள் இவ்வெழுத்துக்களில் இறுதி எழுத்துக்கள் பெறுவதுண்டு. சரியா? நம்ம இதை கொடுத்துருக்கும் போது கார்த்திக் அப்படின்னு சார் கா தமிழ் எழுத்து சார், டக்குன்னு அதனால என்னது, இந்த எழுத்து இறுதியில இடம் பெறுவதுண்டு அப்படின்னு சொல்லி அப்போ குட்டி குட்டியான எழுத்துக்களை தான் நான் பார்க்கணும். இங்க இக், கார்த்திக், ஹாங், இத், இட், இப், இச். சரியா? ஏன்னா நம்ம என்ன எழுத்து பார்க்குறோம்? மொழி இறுதி எழுத்துக்கள் பார்க்குறோம், முதல் எழுத்து பார்த்துடக்கூடாது. சரியா? அடுத்து பாருங்க, இதுல மொத்தம் 3 கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எகரம், ஒகரம், அடுத்தது நோ. சரியா? இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அங்க பார்த்தோமா, ஞகரம் நா வரிசையில 1, யா வரிசையில 4, அடுத்து என்னது, சாரி, நா வரிசையில 4, யா வரிசையில 6, வா வரிசையில 8ன்னு பார்த்தோம். அப்ப இங்கேயும் 2 வரிசை கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எகரம், ஒகரம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அப்ப கே முதல் நே முடிய இந்த எழுத்துக்கள் எல்லாமே என்ன அப்படின்னு சொன்னா இறுதியில வருவதில்லை. இறுதியில வருவதில்லை. சரியா? அடுத்தது ஒகர வரிசையில நோ தவிர பிற உயிரெழுத்துக்கள் எது மட்டும்தான் வரும்? நோ அப்படின்ற அந்த ஒரு எழுத்து மட்டும்தான் வரும். அது மட்டும்தான் பிற எழுத்துக்கள் இறுதியில் வருவதில்லை. அங்க பாருங்க, இந்த நோ அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு ஓர் எழுத்து ஒரு மொழி சொல். 42 ஓர் எழுத்து ஒரு மொழியில ஒரு சொல் நோ. நோ அப்படின்னா துன்பம் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? நம்ம கூட வழக்கு வந்து ஒரு சொல் இருக்கு, உடம்பு சரியில்லை அப்படின்னா நோவு வந்துருச்சுன்னு சொல்லுவோம். நோவு வந்துருச்சு. அதை இப்ப வந்து பறவைகளுக்கு ஒரு உடம்பு சரியில்லை அப்படின்னா நோவு வந்துருச்சுன்னு சொல்லுவாங்க. சரியா? இப்ப சொல்லல, உடம்பு சரியில்லைன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நோ அப்படின்னா உடல்நிலை சரியில்லை அப்படின்னா துன்பம் அப்படின்றது அதோட மீனிங். ஓகே, அடுத்தது இப்போ மொழி முதல் பார்த்தாச்சு, மொழி இறுதி பார்த்தாச்சு. சொல்லின் இடையில் வரும் எழுத்துக்கள். இடையில தான் என்னது, நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணான்ற மாதிரி நடுவுல வரக்கூடிய எழுத்துக்கள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? மொழி மெய்யெழுத்து 18 ஞாபகம் வச்சுக்கோங்க. மெய்யெழுத்து 18 எங்க வருது? இடையில் வருது. சரியா? அப்போ உயிரெழுத்து 12 எங்கிட்டு வருது? மொழி முதல்ல. உயிர்மெய் எழுத்து எங்கிட்டு வருது? மொழி இறுதியில. மெய்யெழுத்து எங்க வருது? மொழியினுடைய இடையில். இப்ப நான் இதை எப்படி எடுத்துப்பேன் அப்படின்னா முதல், இடை, இறுதி, அவ்வளவுதான். இங்க உயிர், இங்க மெய், இங்கிட்டு உயிர்மெய், அவ்வளவுதான். சரியா? ரொம்ப படிக்கணும்னு அவசியம் இல்லை. இதான் அதோட ஷார்ட். ஓகே, உள்ள வரிசைகளை மட்டும் நம்ம படிப்போம். அளபடையில் மட்டுமே என்ன கொடுத்துருக்காங்க? எழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும். சரியா? அளபடையில் மட்டுமே உயிர் எழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும். சொல்லின் இடையிலும் வரும், முதல்லையும் வரும், இறுதியிலும் வரும். ஓகே, அளபடைகளை பற்றி முதல் வகுப்புல பார்ப்போம். சரிங்களா? நமக்கு ஒரு டேர்ம் முடிஞ்சு.